கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஏன் பெயர் கொடுக்க சொல்கிறோம்னா, சோ பலருக்கு ஸ்தோத்திரம் சொந்த வீடு இருந்தால் நல்லது. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உங்களுக்கு பிரச்சனை இருக்கா? சில வீட்டில் வாடகைக்கு இருக்கிறவங்க இதெல்லாம் அவங்க அனுமதிப்பாங்களான்னு. அப்போ என்ன கொஞ்ச நேரம் தானே, ஒரு 15 நிமிஷம். இது அதிகமாக ஆக போகுது. 15 நிமிஷம் கூட ஆகாது. வந்து வீட்டில் வந்து ஒரு பாட்டு பாடி கர்த்தருடைய புதியவருடைய அந்த வாக்குத்தத்த ஸ்தோத்திரம், அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு வரப்போகிறது தான். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதனால பெரும்பாலும் இது ஒரு பொருட்டாக எண்ண மாட்டாங்க, அநேக வீடுகளில் வாடகைக்கு இருந்தாலும். ஆனாலும் கூட நீங்கள் உங்களுடைய காரியங்களை சொல்லும்போது அதற்கேற்றபடி நாங்கள் செய்வோம். அதற்காகத்தான் பேர் கொடுக்க சொல்லுகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீங்கள் வீட்டுக்கு வரலாம், ஸ்தோத்திரம், எந்த விதமான இது தடை இல்லை என்று சொல்வீர்களானால் கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நிச்சயமாக உங்கள் வீட்டுக்கு வருவோம். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் வருஷத்துக்கு ஒரு முறை அது அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் விரும்புவீங்க. அதனால் கர்த்தர் ஸ்தோத்திரம் வீட்டுக்கு உங்கள் வீடுகளுக்கு நிச்சயமாகவே விருப்பப்படுகிற ஒரு வீடுகளுக்கு வருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே ஒரு சத்தியத்தை தியானிக்க இருக்கிறோம். கர்த்தரின் தாசனாகிய யோபின் பொறுமை என்ற தலைப்பில் இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை தியானிக்க இருக்கிறோம். வேதத்தில் பல பேர் ஆண்டவரை ஸ்தோத்திரம் என் தாசன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அதில் ஒருவர் தான் நமக்கு யோபு குறித்து கர்த்தர் வேதத்தை யோபின் சரித்திரத்தை குறித்து நாம் நிச்சயமாகவே தெரிந்திருக்கணும். 42 அதிகாரங்கள் உண்டு. அதில் நம்ம வாசித்தது கடைசி அதிகாரத்தில் கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்ம பார்க்கும்போது ஸ்தோத்திரம் நாம் வாசித்த வசனங்களில் ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்கலாம். பாருங்கள், அருமையான ஒரு வாக்குத்தத்தங்களை சொல்வார் கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்பொழுது யோபு 1-2 வசனம் வாசிங்க. 42. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதித்திரமான அர்த்தம். அதுக்கு முன்னாடி கர்த்தர் பேசியிருக்கிறார்னு அர்த்தம். எத்தனை அதிகாரம் பேசினார் தெரியுமா? கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் 38ஆம் அதிகாரத்திலேருந்து கர்த்தர் பேசுகிறார். 38, 39, 40, 41. ஆமாம், ஸ்தோத்திரம். 42 கூட கர்த்தர் ஸ்தோத்திரம் யோபுவும் பேசுகிறாரு, கர்த்தரும் பேசுகிறார். ஸ்தோத்திரம். அதைத்தான் நம்ம வாசித்தோம். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்கள், யோபுவை போல வேதத்தில் கர்த்தர் உபத்திரத்தின் பாடுகளின் பாதையில் இழப்புகள் நஷ்டத்து மத்தியில் போன ஒரு தேவனுடைய தாசன் ஒருவரும் இல்லை, அன்றும் இல்லை, இன்றும் இல்லை. அல்லேலூயா. ஆமாம், யாராவது நான் யோபுவோட எனக்கு பாடு உண்டு, எனக்கு இப்போ கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அது பொய். எனக்கும் வரல, உங்களுக்கும் வராது. அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை, போராட்டம், கஷ்டம், சோதனை, சில இழப்புகள் வந்துச்சுன்னா, ஐயோ நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்கு வந்த காரியம் போல் யாருக்குமே வந்திருக்காதுங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நான் கேள்விப்படுறேன், நான் பார்த்துருக்குறேன். எனக்கு அந்த மாதிரி கஷ்டம் யாருக்குமே வந்திருக்காதுங்க, வரலங்க, வந்திருக்காதுங்க அப்படின்வாங்க. இல்லை, அப்படி அல்ல. வேதத்தை வாசிக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைங்க. ஸ்தோத்திரம். அப்போ நீங்கள் நான் எல்லா பகுதியும் சொல்ல ஒன்றில் பாருங்கள். அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்கள், நீங்கள் யோபு பேசுகிறது வரும், அது அவருடைய நண்பர்கள் 3 பேர் பேசுகிறது வரும், இன்னொரு இளம் வயதுள்ள ஒருவர் பேசுகிறது இந்த இதில் வேதத்தில் இருக்குது. அவங்க சொன்ன நல்ல காரியங்கள்லாம் இருக்குது. அதே சமயத்தில் அவர்கள் ஸ்தோத்திரம் யோபுவை போல நிதானமாக பேசாத காரியங்களையும் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இங்கே நல்ல ஒரு சாட்சி ஆண்டவரிடத்துலேருந்து, என் தாசனாகி யோபு பேசினது போல நீங்கள் யோபுவின் நண்பர்களே நீங்கள் நிதானமாய் பேசவில்லை. அல்லேலூயா. ஸோ யோபுவின் பொறுமையில் ஒன்று என்ன தெரியுமா? நிதானமாய் பேசுவது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நிதானமாக பேசணும் எந்த ஒரு காரியமும். இப்போ ஸ்தோத்திரம். ஆமாம், சொல்லருக்கு சில வாயை திறந்தாலே என்ன பேசுவாங்க, எது பிடிக்கிறது, பட்டன்னு. அப்படிலாம் யாரும் இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு குணம் இருந்தால் யோபுவினுடைய சரித்திரத்தை படித்து ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அப்படி இல்லை, பொறுமையும் நம்மிடத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவையானது பொறுமை. ஹல்லேலூயா. இங்கே பொறுமைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் இங்கே இப்போ யாக்கோப்பு 5:10 வாசிங்க. யாக்கோப்பு 5ஆம் அதிகாரம் 10 வசனம். என் சகோதரரே,
என்னது? சரி. ஆ 5:11. சரி, அதான். ஆமாம். இதோ பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டு இருக்கிறீர்கள். பாருங்க, அப்போஸ்தலனாகிய யாக்கோபு மூலமாக கர்த்தர் சொல்கிறார், பொறுமையாக இருக்கிறவர்களை வேதம் என்ன சொல்கிறது? பாக்கியவான்கள். அல்லேலூயா. நீங்களும் நானும் பாக்கியவான்களாக இருக்க வேண்டுமா? ஆமென். அல்லேலூயா. இந்த விஷயத்தில் பாக்கியவான்களாக இருக்கணும். பாக்கியவான்கள்னா ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்ற ஒரு அர்த்தம். அப்போ சோத்திரம், அப்போ சோத்திரம் பாருங்க, யோபு பொறுமைன்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பல இடங்களில் நீடிய பொறுமை உள்ளவர்களாக தேவ ஜனங்கள் இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. சரி, அப்போ பொறுமையாக இருக்கிறவர்கள்லாம் வேதம் சொல்கிறது பாக்கியவான்கள் என்கிறோம். யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். செய்தியின் மூலமாக வேதத்தை வாசித்து அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. சரி, கேள்விப்பட்டு இருக்கிறோமே, நாம் அறிந்திருக்கிறோமே, கர்த்தருடைய செயலின் முடிவையும் என்ன முடிவு? சோத்திரம் இழந்தது அனைத்தையும் இரட்டத்தனையாய் விசுவாசத்தினாலே பொறுமையினாலே சோத்திரம் பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இதுதான் அதன் முடிவு. சோத்திரம் உங்களுடைய வாழ்க்கையில் சோத்திரம் ஏதோ ஒரு இழப்போ, நஷ்டமோ, கஷ்டமோ, உபத்திரமோ, பாடுகளோ, இது எல்லாம் சோத்திரம் ஆமாம் ஒரு நாள் முடிந்து போகும் நிச்சயமாக. அல்லேலூயா. நமக்கு யோபை போல இரட்டிப்பான ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுக்க வல்லவர் என்று பார்க்கிறோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். பாருங்க, இப்போது 1:42. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரத்திரமா, தேவரீர், ஆமாம் அருமையான ஒரு வார்த்தையை சொல்கிறார். ஆண்டவரே, நீர் சகலத்தை செய்ய வல்லவரப்பா, வல்லவர். ஆமாம், நீர் செய்ய நினைத்து தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தில் வந்திருக்கிறோம். இந்த மாதத்தில் கூட கர்த்தர் தேவரீர் ஆண்டவர் கர்த்தர் இது சகலத்தையும் செய்ய அவரால் கூடும். அல்லேலூயா. எனக்கு உங்களுக்கு அவர் என்ன செய்ய நினைத்திருக்கிறாரோ, முன்குறித்திருக்கிறாரோ, வேதத்தில் சொல்கிறாரு. ஒரு வசனம் இருக்குது, பின்னாடி சொல்கிறேன். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. 12 காரியங்களை சொல்கிறேன். அவருடைய விசுவாச அறிக்கை. நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஆமாம், அந்த சோத்திர நம்பிக்கையோடு காத்திருக்கணும் தேவனுக்காக. அப்போ சொல்லப்படுற, நீர் செய்ய நினைத்து தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன்னு சொல்கிறார். பார்த்தீங்களா? அடுத்து சொல்லும்போது சோத்திர பாருங்க, இப்போ 5-6 வசனத்தை வாசிங்க. 42 பாருங்க, என் காதினால் உண்மை குறித்து என்ன செஞ்சேன்? ஆண்டவரை கேள்விப்பட்டிருக்கிறேன். எவ்வளோ காரியங்கள் உண்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். சோத்திரு, ஆனால் இப்பொழுது நான் என்ன செய்கிறேன்? பார்த்தீங்களா, என் கண் உண்மை காண்கிறது. அப்போ கர்த்தர் சோத்திரம் அவ்வளவு நெருக்கமான தேவனோடு கூட ஐக்கியம் வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதனால் அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் வந்து சோத்திர சொப்பனத்தின் மூலமாக பேசியிருக்கிறார். தரிசனம் மூலமாக கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவருடைய சத்தங்கள் அசரீரியாய் வந்திருக்கிறது. ஆகவே கர்த்தர் சோத்திரம் விசுவாச கண்களால் பார்க்கிறார் தான் அர்த்தம். சோத்திரம் இன்னைக்கு நம்ம சோத்திர கைகளை உயர்த்தி கண்களை மூடி வானத்தை அண்ணாந்து பார்த்து இப்படிலாம் நம்ம ஜெபிக்கிறோம். சோத்திரம் நமக்கு முன்பாக எந்த ஒரு சிலையையோ படத்தையோ வைத்து நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. அது தேவன் சோத்திர விரும்புகிறதில்லை. அது சோத்திர 10 கட்டளை, ஒரு கட்டளையில் என்னது? சோத்திர ஆமாம், விக்கிரகத்தையோ சிலையையோ சோத்திர நீ உண்டாக்காது இருப்பாயாக. வானத்திலும் பூமியிலும் பூமியின் சமுத்திரத்துக்கு இருக்கிற யாவருன்றே நீ என்ன செய்யாத? உண்டாக்காத, சேவிக்காத, நமஸ்கரிக்காத என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அல்லேலூயா. சோத்திரம். சரி, அப்போ சொல்கிறார், நான் என்னை அருவருத்து 2வது வசனம் 6வது வசனம் சொல்கிறாரு, தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன்னு சொல்கிறார். ஏன்னா அதுக்கு முன்னாடி சில காரியங்களை அவர் அதாவது கொஞ்சம் மனச்சஞ்சலத்தினால அவர் அழைப்பினது உண்டு. ஆனால் கர்த்தர் ஒரு நாள் ஸ்தோத்திரம் நீங்கள் வாசிக்கும்போது கர்த்தரை குறித்து அவர் என்ன பண்ணலையா? கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் தவறாக பேசவில்லை என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்கள், அது வேதத்தில் இப்படி சொல்லும்போது கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யோபு 1 கடைசி வசனம் இப்படி சொல்லுகிறது. யோபு 1 கடைசி, எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி. ஆமாம், இதைத்தான் நம்ம செய்யணும். நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆமாம், ஆண்டவர் இந்த யோபு என்ன சொல்றது? பாவம் செய்யவில்லைன்னா என்னது? வாயினாலே பாவம் செய்யவில்லை. ஆண்டவரை அவிசுவாசத்தோடு பேசி பாவம் செய்யவில்லை. ஆண்டவரை குறைப்படுத்தி குற்றம் சொல்லி பாவம் செய்யவில்லை. அதான் சொல்கிறேன், தேவனை பற்றி என்ன சொல்லலாம்? குறை சொல்லவும் இல்லை. இன்றைக்கி நம்முடைய வாயில் என்ன செய்யக்கூடாது? ஆண்டவரை பற்றி குறை சொல்கிறது, குற்றம் எனக்கு ஆண்டவர் இந்த மாதிரி காரியங்களை எனக்கு ஆண்டவர் அனுமதிச்சிட்டாரே, சோத்திர இது எனக்கு வந்துடுச்சே, யாருக்கும் வராத கஷ்டம் வந்துடுச்சே, அப்படிலாம் நம்ம அங்கலாய்க்க வேண்டியதில்லை.
புலம்ப வேண்டியதில்லை. இந்த புலம்பலெல்லாம் மாறணும்னா கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தும் போது நாமும் சந்தோஷப்படுவோம். ஹல்லேலூயா. நீதிமான் பாடி என்ன செய்கிறானா? கர்த்தருடைய பாடல்களை பாடுனீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். அல்லேலூயா. புலம்பல், கலக்கம், பயம் எல்லாம், சோத்திரம், கவலை எல்லாம் போகணும்னா தேவனுடைய நாமத்தை பாட்டினாலே துதித்து என்ன செய்யணும்? சோத்திரத்தினால் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். இதை நான் பலமுறை சொல்லியிருக்கேன்னு இன்றைக்கும் சொல்கிறேன், உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே ஒரு நாள் வரும், இந்த எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. இன்னும் சோத்திரம் உண்டாகட்டும். ஆனாலும் கூட உலகத்தில் இருக்கிற வரைக்கும் ஒரு சில போராட்டங்கள், நம்ம பிரச்சனைகள், இதெல்லாம் நம்ம ஜெபித்து ஜெயமெடுத்து வருவோம். ஆனாலும் கூட சோத்திரம், புதிய காரியங்கள், புதிய சில செயல்கள், சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்கொள்ள வேண்டி இருக்கலாம். ஆனாலும் சோத்திரம், எல்லாவற்றிலும் கர்த்தர் விடுதலை தருகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. சோத்திரம். சரி, இப்போ இது குறித்து பார்க்கும்போது யோபு குறித்ததான ஒரு சோத்திர, அதாவது அறிமுகம் குறித்து யோபு 1ஆம் அதிகாரம் 1-3 வசனத்தை வாசிக்கலாம். சோத்திரம். ஆமாம், அதில் நமக்கு சில முக்கியமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். ஊஸ் தேசத்தில் யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். யார்? சாதாரண மனுஷன் இல்லை, ஒரு தேவ மனுஷன் ஆகிய சோதர யோபு இருந்தார். அந்த மனுஷர் எப்படிப்பட்டவரா? ஒன்று உத்தமனாயிருந்தார், சன்மார்க்கனாயிருந்தார், மூணாவது தேவனுக்கு பயந்து, நாலாவது பொல்லாப்புக்கு விலகுறனாயிருந்தார். பாருங்க, 7 குமாரரும் 3 குமாரத்தைகளும் பிறந்தார்கள். சோத்திரம். பார்த்தீங்களா? அவருக்கு இந்த 2 காரியம், 2 வசனமும் முக்கியம். சோத்திரம். அவர் இதுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கும் போது அந்த முதல் ஆசீர்வாதம் 10 பிள்ளைங்கள் இல்லையா? ஆண் பிள்ளைங்கள் 7 பேர், பெண் பிள்ளைங்கள் 3 பேர். அப்புறம் சோத்திரம் பிற்பாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த அடுத்து அவனுக்கு எத்தனை இருந்துச்சா? 7000 ஆடுகளோ, 3000 ஒட்டகங்களோ, 500 ஏறு மாடுகளோ, 500 கழுதைகளுமாகிய மிருகஜீவன்கள் இருந்ததுமென்றே திரளான பணிவிடைக்காரர் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கேத்து புத்திரர் இல்லை, எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான், பெரிய ஐஸ்வர்யவான். ஹல்லேலூயா. ஆமாம், சோத்திர. அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில் புயல் அடித்தது. சாத்தானால். யாருனால் வந்தது அந்த காரியம்? ஆமாம், பிசாசினால் வந்தது என்பதெல்லாம் நம்ம பார்க்குற முதல் அதிகாரம். இதெல்லாம் நம்ம 2 அதிகாரம்லாம் வாசித்தா அது முக்கியமான சம்பவங்கள் தெரியும். பிற்பாடு ஆமாம், சோத்திர ஒரு பேசிக்கொள்ளுகிற அந்த சம்பாஷணைகள், ஆவியான ஒரு 42 அதிகாரத்தையும் அனுமதித்திருக்கிறார், எழுதியிருக்கிறார்னா நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியங்கள் அதில் இருக்கிறது. ஹல்லேலூயா. சோத்திரம். சரி, அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதே வேளையில் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சோத்திரம், அவர் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 1-3 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கு? 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதிலும் சோத்திரம், ஆபியல் முதற்கொண்டு கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், அடுத்து பிற்பாடு வந்ததான அநேக பரிசுத்தவான்கள், நோவா, சோத்திரம், ஆபிரகாம், இவர்களை குறித்தெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஏனோக்கு, இவர்களை குறித்தெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் விசுவாச பட்டியல்களில் யோபு பேர் விடுபட்டிருக்கிறது என்பது உண்மைதான். அல்லேலூயா. யோபு பேர் வரல. அவர் ஒரு அருமையான விசுவாச வீரர். ஆனாலும் கூட சோத்திரம் அவருக்கு முக்கியப்படுத்தி ஏற்கனவே வேதத்தில் ஆமாம், சோத்திரம் 42 அதிகாரம் இதில் தேவன் அனுமதிச்சிருக்கிறார். சோத்திரம். இப்போ பாருங்க, இப்படிப்பட்டதான எபிரேயர் 12 மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நமக்கு முன்பாக வாழ்ந்து கடந்து போயிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த பூமியை விட்டு கடந்து போயிருக்கிறார். வாசிக்கலாம். ஆகையால் மேகம் போன்ற, ஆமாம், 11ஆம் அதிகாரம் முழுவதும் பார்த்தா எபிரேயர் 11 மேகம் போன்ற திரளான சாட்சிகளுடைய காரியங்களை நீங்கள் வாசிக்கலாம், அறிந்து கொள்ளலாம். வாசிக்கலாம். சூழ்ந்து கொண்டு இருக்க பாருங்க, பாரமான யாவற்றையும், இந்த உலகத்தில் தேவனோடு நெருங்கி வாழ்வதற்கு சில பாரமான காரியங்கள், கவலைகள், சோத்திர மனபாரங்கள், சோத்திர பலவிதமான வீண் சிந்தைகள், இதெல்லாம் பாருங்க நம்மை பாரப்படுத்தும். சோத்திரம் தேவையற்ற சோத்திரம் அவிசுவாசமான எண்ணங்கள், பேச்சுகள்லாம் இது பாரமானவைகள். இதெல்லாம் நம்ம அகற்றி போடணுமா? வேதம் சொல்லு, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நிற்கிற பாவத்தையும். எங்கே இருக்குதான் பாவம்? தூரமாக இல்லை, எங்கே இருக்குதான்? சுற்றி தான் இருக்குது. ஆமாம், அந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் சுற்றி தான் பாவம் இருக்குது. ஆனால் பாவம் நம்ம ஒட்ட விடக்கூடாது. ஹல்லேலூயா. சோதர, பாவம் என்ன பண்ணுறதுங்க? இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம். பாவம் செய்யாமல் இருக்க முடியுமா?
அப்படின்னு உலகத்தார் சொல்லலாம், நம்ம சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஆ அதெல்லாம் வேதம் என்ன நமக்கு ஆலோசனை தெளிவாக சொல்கிறது, பாரமான யாவற்றையும் அதையும் தள்ளி விடணும், அடுத்து நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளி விடணும். சோத்திரம், நம்ம தான் தள்ளி விடணும். சோத்திரம், அது பக்கத்தில் இருக்குது. சோத்திரம், ஆமாம் சோத்திரம். பஞ்சைய நெருப்பையும் பக்கத்தில் வச்சா பற்றிக்காமல் என்னங்க பண்ணோம்? சிலர் பேர் இதில் என்ன சொல்லுவாங்க, பொன்மொழியா? அதெல்லாம் பொன்மொழி அப்படி சொல்லுவாங்க. சோத்திரம், எதுக்கு இப்போ அப்போ அது உலகத்தில் அப்படி பேசுகிற பேச்சுக்கெல்லாம் இருக்குது. ஆமாம் சோத்திரம். ஆமாம், நம்ம நெருப்பாக இருந்தோம்னா சோத்திரம் ஒன்றும் அசுத்த வல்லமைகள், அசுத்த ஆசை இச்சைகள் நம்மை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஜெயம் எடுக்கலாம். அநேக இவங்களாம் விசுவாச வீரர்கள்லாம் ஜெயம் எடுத்தவர்கள், தேவனுக்கு சாட்சியாய் நின்றவர்கள், தேவனுக்காக சாதித்தவர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சாட்சியாக நிற்கணும், தேவனுக்கு உண்மையாக வாழணும், உத்தமமாய். யோபுடைய சாட்சி என்ன? அவன் சோத்திர உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு கொலைவரனாக இருந்தா. இப்பேற்பட்ட சாட்சி இது ஒரு தடையாக சொல்லியிருக்கிறாரு. சோத்திரம் 2 முறை சொல்லியிருக்கிறார் யோபு புத்தகத்தில். 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது மட்டும் இல்லை, புதிய ஏற்பாட்டிலையும் யோபை கணப்படுத்தி கர்த்தர் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. யோபு சோத்திரம் பொறுமை உள்ள மனிதன், சோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. கர்த்தர் சோத்திரம் உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா, சரி வாசிக்கலாம். நம்முடைய தேவன், நம்முடைய ஆண்டவர் யார்? விசுவாசிக்கு துவக்கிறவரோ பாருங்க, ஒன்று நமக்கு முன்பாக வாழ்ந்த, பரிசுத்தமாய் வாழ்ந்த, சாட்சியாய் வாழ்ந்த, உண்மையாய் வாழ்ந்த, நீதிமானாய் வாழ்ந்த, உத்தமமாய் வாழ்ந்த, தேவனுக்கு பயந்து வாழ்ந்த, கர்த்தர் பொல்லாப்பு உழவர்களாய் இருந்தவர்களை நாம் அறிந்திருக்கணும். அவருடைய ஜீவியத்தை பார்த்து நம்முடைய ஜீவியத்தை நாம் சரி பண்ணி கொள்ளணும். அல்லேலூயா. அதோடு கூட முக்கியமாக யாரை நம்ம பார்க்கணுமா? வேதம் சொல்லுது, வாசிக்கலாம். இயேசுவை நோக்கி பார்க்கணும். அவரை நோக்கி பார்த்து சோத்திரம் நமக்கு முன்பாக நியமித்திருக்கிற ஓட்டத்தில் என்ன செய்யணும்? பொறுமையோடு ஓடக்கடவோம். ஆமென். அல்லேலூயா. நமக்கு எல்லா விதத்திலும் நம்பர் 1 முன்மாதிரி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவரே போல நமக்கு முன்மாதிரி. இந்த உலகத்தில் என்னென்னமோ சொல்கிறாங்க, ஒரு சில இடங்கள்லாம் சொல்கிறாங்க. சோத்திரம், அவர் அழகிய முன்மாதிரிங்க. சோத்திரம், அதெல்லாம் பார்த்தா சோத்திரம் என்ன முன்மாதிரின்றதெல்லாம் தெரியும், அப்படிலாம் சொல்கிறாங்க ஒரு சிலர். சோத்திரம் வேற ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான காரியங்கள் நம்ம வேதத்திலிருந்து பார்த்தா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போல நல்ல முன்மாதிரியானவர் ஒருவருமே இந்த உலகத்தில் பிறக்கலை. அல்லேலூயா. முன்மாதிரியாய் வாழ்ந்து நாம் இந்த நல்ல வழியில் நடக்கிறதற்கு, நல்ல வழியில் அவரும் சோத்திரம் வாழ்ந்தார், நடந்தார். நமக்கு நல்ல விதமாய் வாழ்வதற்கு அவர் நமக்கு அடிச்சுவடுகளை வைத்து போயிருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும்போது, நமக்கு முன்பாக சோத்திரம் எப்படிப்பட்ட அடிச்சுவடுகளை வைத்து போயிருக்கிறாரா? நல்ல அடிச்சுவடுகளை வைத்து, அவர் வழியில் நம்ம நடந்தோம்னா நாம் இடறி போக மாட்டோம். வாசிக்கலாம். 1:2-21. அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இயேசுவை போல வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆமென். சோத்திரம். அடுத்து, ஏனெனில் கிறிஸ்துவும் யாருக்காக பாடப்பட்டார்? எனக்காக, உங்களுக்காக, முழு உலகத்திற்காக, முழு மனுக்குலத்திற்காகத்தான் பாடுபட்டார். இந்த இனம், இந்த ஜனம், இந்த பாசைக்காரர்கள், இந்த தேசம், இந்த ஜனங்கள், இந்த ஜாதியார் என்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லா ஜனங்களுக்காக பாடுபட்ட சோத்திரம் உலக ரட்சகர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பாடுபட்டு நீங்களும் நானும் அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு முன்மாதிரியாய் வைத்து போனார். நல்ல முன்மாதிரி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆமாம் சோத்திரம். ஆமாம், ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆமாம், அங்கே வேறு வெளியே இடத்துலலாம் சொல்லுவாங்க, வேறு சமயத்தெல்லாம் சொல்கிறாங்க, எப்படி அழகிய முன்மாதிரிங்க சோத்திரம் என்றெல்லாம் பார்த்தா அவங்க ஜீவியத்தில் பார்த்தா பயங்கரமான காரியங்கள்லாம் இருக்கிறது. சோத்திர கொலைகாரர்களாக, கொள்ளைக்காரர்களாக, காம கொடர்களாக இருந்து சோத்திரம். ஆமாம் சோத்திரம், பல தேசங்களை வஞ்சித்து எடுத்துக்கொண்டு கொலையெல்லாம் நடப்பித்து சோத்திரம் மோசம் போக்கினவர்கள்லாம் உண்டு. சரித்திரமே சொல்லுதுங்க, சரித்திரம் சொல்லுது, சரித்திரம் இருக்குது. சோத்திரம் அண்ணன் சொல்ல போனால் சோத்திரம் அவருக்கு சிலருடைய வேதத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய காரியங்கள், அது பராக்கிரமான காரியங்கள் செய்ததாக, அநியாயம் அக்கிரமம் இப்படிலாம் செய்துட்டு அப்படிலாம் சொல்லிக்கிறாங்க. சோத்திரம். சரி, அது ஒரு பக்கம் போகட்டும். ஆனால் நம்முடைய ஆண்டவரை தான் நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. ஆனால் மற்ற காரியங்களை தெரிஞ்சு கொள்கிறது எதுக்குன்னா, நம்முடைய ஆண்டவரை போல ஒருவர் இல்லை என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே
நம்முடைய வேதம் சத்திய வேதம், அது பரிசுத்த வேதம். சோத்திரம். இது பாருங்க, அநேகருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் எவ்வளவோ இருக்கிறது. அதில் எல்லாவற்றிலும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே புதிய ஏற்பாட்டில் 4 சுவிசேஷ புத்தகத்திலிருந்து அவருடைய பரிசுத்த பிறப்பு, பரிசுத்த வாழ்க்கை, பரிசுத்த நடக்கை, பரிசுத்த அவருடைய சோத்திரம், அவருடைய கிரியைகள் எல்லாவற்றையும் நம்ம பார்க்குறோம். இது பூரா நமக்கு ஒரு சவாலாக, சோத்திரம், அவரை போல வாழ்வதற்கு, சோத்திரம், மனவளனா இயேசுவை கேட்ட மனவாட்டியாய் சபை மாறுவதற்கு அதெல்லாம் நல்ல போதனையாக நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, கர்த்தர் நல்லவர். அடுத்து பாருங்க, இப்போ அந்த சோத்திரம், இது 3 வசனம் வாசிச்சாச்சா? எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 1லேருந்து 3 வசனம் பாருங்க. சோத்திரம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தமக்கு முன் வைத்திருந்த, நல்ல கவனிங்க, இன்றைக்கும் நமக்கு இந்த பூமியில் மட்டும் இல்லை, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், நித்தியத்தில் சோத்திரம் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற பெரிய நம்பிக்கையை சோத்திரம் நமக்கு வேதத்தின் மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன நம்பிக்கை? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சோத்திரம் அவர் இரட்சகராக, ஆண்டவராக அந்த பூமியிலே வெளிப்பட்டு மனுக்குள்ள ரட்சிப்புக்காக ரத்தம் சிந்தி பாடுபட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் பரலோக சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவர். சோத்திரம், அவருடைய சரீரமாகிய சபையை சேர்த்து கொள்ள சோத்திரம் மீண்டுமாய் வரப்போகிறார். ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தராய், தேவாதி தேவனாய் அவர் என்றென்றைக்கும் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், சபையை சேர்த்துக்கொள்ள வருகிறது மட்டுமில்லை, பிற்பாடு உலகத்தை தீர்ப்பதற்கு அவர் சோத்திரம் நியாயாதிபதியாய் அவர் வெளிப்படுகிற ஒரு நிலைகளும் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். சோத்திரம். சரி, வாசிக்கல் பாருங்க, என்ன செஞ்சாராம்? அவமானத்தை எண்ணாமல் பாருங்க சிலுவை சகித்தார். இந்த பெரிய பாடுகளை சோத்திரம் மனுக்குள்ள ரட்சிப்புக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகள், அநேக பரிசுத்தவான்கள் பட்ட பாடுகள். நல்ல கவனிங்க, நம்ம நமக்கு உபத்திரம் வருதுன்னா, நமக்கும் நம்ம குடும்பத்துக்கோ வருதுன்னா, தனிப்பட்ட நமக்கு வருகிற அது என்னது? சோத்திரம், உபத்திரவங்கள், பாடுகள். ஆனால் சோத்திரம் உலகம் முழுவதும் இருக்கிற சகல தேசத்தாருக்கும், சோத்திரம் முழு மனுக்குலத்திற்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாடுகளை அனுபவித்தார். ஹல்லேலூயா. சோத்திரம். அதைத்தான் நம்ம பார்க்கணும். நமக்கு வருகிற பாடுகள் நம்ம குடும்பத்தோட முடிஞ்சு போகுது. தனிப்பட்ட பாடுகள் தனிப்பட்ட ஒருவரோட முடிஞ்சு போகும். குடும்பத்தோடு இருக்கிற பாடுகள் உபத்திரங்களுக்கு நம்மளோட முடிஞ்சு போயிடும். ஆனால் சோத்திரம், இது வேற குடும்பங்களை சோத்திரம் பாதிப்பது இல்லை, இல்லையா? ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரா? தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் அடுத்து என்ன செஞ்சாரா? சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ளணும். அடுத்த வசனம், ஆகியால் நீங்களும் நாளும் இளைப்புள்ளவர்களாக என்ன செய்யக்கூடாது? நம்முடைய ஆத்துமாக்களில் சோர்ந்து போயிடக்கூடாது. சோர்வு எங்கே வருது? நம்ம ஆத்மாவில் வருது. சோத்துரும். அப்போ ஆத்மாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு, சரீரம் சோர்ந்து போகிறது ஒரு பகுதி. நல்ல கடுமையான வேலை செய்கிறவங்களுக்கு சரீரம் சோர்வு வரும். அப்போ ஓய்வு எடுத்தால் சரியாக போயிடும். ஆனால் மனதில் வருகிற சோத்துரு அதில் விடுதலை ஆகிறது நாம் கவனம் செலுத்தணும். மனதில் வருகிற அதிகமான சோர்வுக்கு அந்த சோர்வு தான் என்ன உண்டாகும்? மன உளைச்சலை உண்டு பண்ணும். மன சோர்வு சோத்துரு அது நமக்கு இடம் கொடுக்கக்கூடாது. மன சோர்வு மன உளைச்சலையும் மன சஞ்சலத்தையும் சோதர் பாதிப்பையும் உண்டு பண்ணும். அது நம்முடைய சரீரத்தையும் பாதிக்கும், மனதையும் பாதிக்கும். அப்போ அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை என்ன செஞ்சாரா? சகித்த அவரையே யார் தான் நினைத்து கொள்ளணும்? நம்முடைய ஆண்டவராக இயேசுவையே நினைத்து கொள்வோமாக. ஹல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். இப்போ பாருங்க, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சோத்திரம் சில கிறிஸ்தவர்களுக்குள்ள என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்டவராக இயேசு இயேசு ஆண்டவர் தான் நம்புகிறாங்க, ரைட்டு. ஆனால் வேறு யாரையும் இல்லை, மற்றவர்களே கூட நினச்சி கொள்ளணுங்க. அவங்கள நோக்கி ஜெபம் பண்ணணுங்க. ஆண்டவர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். ஹல்லேலூயா. புனிதரை நோக்கி கூப்பிடுங்க. சோதர தூதர்களை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணணுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு ஜெபத்துக்கு பதிலை வாங்கிட்டு வருவாங்க. அப்படிலாம் சொல்லி தேவையில்லாத வேதத்துக்கு சம்பந்தமில்லாத காரியங்களை சொல்லுகிறவரையும் நம்புறதையும் நம்ம பார்க்குறோம்.
சோத்திரம். கிறிஸ்தவர்கள் அந்தப்பட்டதான தவறான எண்ணங்களிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குவாராக. அல்லேலூயா. நான்லாம் அப்படி விடுதலையாக்கப்பட்ட ஒரு மனிதன். அதனால சோத்திரம். அப்போ விபரீதங்களை சகித்த அவரையே இயேசுவே நினைத்து கொள்ளணும். முழுக்க முழுக்க 100க்கு 100 அவரது கர்த்தர். சோத்திரம். தேவன் ஆண்டவர் அவரையே நினைத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா யோபு சோத்திரம். நாம் வாசித்தோம் யோபு 42:7. என் தாசனாகிய 2 இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், என் தாசனாகி யோபு போல நீ என்ன செய்யலை. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆ ஆ ஆ ஒரு ஒரு வேதத்தில் 2 வார்த்தைகள் சொல்லப்படுகிறதுனா அது ரொம்ப கவனித்து நம்ம பார்க்கணும். இது கர்த்தரே பேசின வார்த்தை. யார் கூட பேசுகிறாரு? யோபோடு பேசின பிற்பாடு அடுத்து என்ன செய்கிறாரா? அவர் நண்பர்களோடு பேசுகிறார். கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உண்மையிலும் இவன் 2 சிநேகிதர் மேல் எனக்கு என்ன உண்டாகிறது? கோபம் முழுகிறதுன்னு சொல்லுகிறார். சோத்திர. என் தாசனாகி யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து இதாங்க பொறுமையாக பேசுறது. பாருங்க, ஆண்டவரே சாட்சி கொடுக்குறாரு. என் தாசனா யோபு பேசுனது போல நீங்கள் நிதானமாக பேசலப்பா. ஆமாம், சோத்திரம். பொறுமை இழந்து பேசிட்டீங்க. கர்த்தர் இன்னைக்கும் கர்த்தர் நம்முடைய வாயின் வார்த்தைகளை கவனிக்கிறார். அல்லேலூயா. பொறுமையாக பேசுங்க. சோத்திரம். எப்போதுமே நல்ல ஒரு சாட்சியில் எவ்வளோ காரியங்கள் இருக்குது. அதில் பொறுமையாக பேசுவது, பொறுமையாக நடந்து கொள்வது, சாந்த குணத்தோடு. ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்னதில் 2 முக்கியமானது சாந்தமோ மனத்தாழ்மையாக இருக்கிறேன்னு இதை கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்வதற்கு நிறைய காரியங்கள் வேதத்தில் இருக்குது. அவரை போல மாறணும்னு சொல்லி விரும்பணும்னா அவரை போல மாற்ற ஆண்டவர் தயாராக இருக்கிறார். ஆவியானவர் அதற்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அப்போ சோத்திரம் வாசிக்கலாம். ஆண்டவர் பாருங்க, அந்த பொறுமையாக பேசாததுனால என்ன சொல்கிறாரு? ஆமாம், சோத்திரம். யோபுவே, உன்னுடைய நண்பர்கள் மேலே எனக்கு கோபம் மூழ்கிறதுன்னு சொல்கிறார். சோத்திரம். அப்போ யார் கூட பேசுகிறாரு? இப்போ தேமானியனா எலிப்பாசை நோக்கினா அவன் நண்பர்கள் ஒருத்தர், அவரை பார்த்து தான் பேசுகிறாரு. தாசனாகிய யோபு பேசுனது போல் நீங்கள் என்னை குறித்து, யாரை குறித்து நிதானமாக பேசலையா? இன்றைக்கி பாருங்கள், மனுஷரை குறித்து நிதானமாக பேசாதவர்கள் ஒரு உண்டு. சோத்திரம். நிதானமாக பேசாங்க மனுஷனுக்குள்ளாக நிதானமாக பேசாமல் பேச்சு பாருங்கள். அதான் சொல்லுவாங்க, ஒரு பேச்சு வெல்லும், ஒரு பேச்சு என்ன செய்யுமா கொல்லும்னு சொல்லுவாங்க. அதனால் வாயின் வார்த்தையில் என்ன செய்யணும்? ரொம்ப கவனமாக இருக்கணும். எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாதுன்றது ஆண்டோடைய பிள்ளைகள் நல்லா தெரிஞ்சிருக்கணும். வாய் பதறி என்ன சோத்துரும். ஆமாம், வாய் பதறி அப்பேற்பட்ட இந்த வார்த்தை வரும் வேதத்தில் இருக்குது. அவன் வாய் பதறி பேசினான். யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்குது? மோசே வாய் பதறி இந்த ஜனங்களுடைய தொல்லை பொறுக்க முடியாமல் வாய் பதறி பேசினதுனால எங்கே போக முடியலையா? கானானுக்கு போக முடியலங்க. பாருங்க, அப்பேற்பட்ட மோசே எப்பேற்பட்ட தியாகி தெரியுமா? அந்த மனுஷனே தேவ மனுஷன் ஆகிய சோத்திரம் மோசையே கானானுக்கு போக முடியலன்னா என்ன பாருங்க, எவ்வளோ பரிதாபம். ரெண்டு முறை கேட்டார். சோத்திரம், ஆண்டவரே அந்த தேசத்தை பார்த்துட்டு நான் மரித்து போயிடுறேனே, அதை பற்றி பேசாதுன்ட்டார். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். யோசுவா கொண்டு போவான், நீ பார்க்க விரும்புகிறல்ல, ஏன்னா மலைக்கு போ, நான் அங்கேருந்து உனக்கு காமிக்கிறேன், பார்த்துக்க, அவ்வளோதான், நீ அந்த தேசத்தில் போக உன்னை அனுமதிக்க மாட்டேன்ட்டார். பாருங்க, காரணம் என்னென்னா பதறி பேசின ஒரு வார்த்தை. கர்த்தர் நம்முடைய வாயின் வார்த்தையில் கவனமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். தேவையில்லாத காரியங்களை பேசாதீங்க. குடும்பத்தில் கூட சொல்கிறேன், கணவன் மனைவி கூட அவசியமான காரியங்கள் பேசுங்க. ஜெபத்தில் ஆண்டவரோடு கூட நம்ம உறவாடுவோம். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம். அங்கேயும் விசுவாசத்தோடு தான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணது கூட ஜெபம் என்பது ஆண்டவரோடு பேசுகிறதானே. அவன் பேசுகிறதானே, அதில் கூட விசுவாசத்தோடு ஜெபிக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். தேவ சித்தத்தை அறிந்து ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். தேவ சமூகத்தில் தேவனுடைய எது பிரியமாக இருக்குன்னு அறிஞ்சு நம்ம ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். என்னுடைய தேவைகளை அறிவீர் என்று சொல்லி நம்முடைய காரியங்களை சொல்லுவாங்க. ஆண்டவரிடத்தில் சொல்லுவது அவசியம் தான். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் விசுவாசத்தோடு கேளுங்க, பொறுமையாக கேளுங்க, நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் நம்ம ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. அப்போ தான் நம்ம நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம் என்று வேதம் சொல்கிறது. சோத்திரம். இவர்களாம் பெற்றுக்கொண்ட தாசர்கள். சோத்திரம். முன்னிலைமையை பார்க்கலாம். கர்த்தர் என்ன செஞ்சாரா? சோத்திரம். அடுத்த வசனம் கூட பார்த்தீங்கன்னா, கீழ் வசனத்தை வாசிங்கன்னா, என் தாசனாய் யோபு பேசுவது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாக பேசவில்லை. அப்போ என்ன செய்கிறாரு பாருங்க, அது சோத்திரம். 8ஆம் வசனத்தில் ஆகல, நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என்ன செய்யுங்க, என் தாசனிடத்தில் போகப்பா. அவன் ஆசாரியம் ஊழியம் செய்ய முடியாத என் சோத்திரம் இப்போ தெரிந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறார். யாருக்கு சோத்திரம்? அன்னைக்கு பழி செலுத்துகிற யாருடைய காரியம்? சோத்திரம், ஆசாரியர்களுடைய காரியம் தான் இல்லையா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் சோத்திரம். அப்போ யோபின் காலத்திலலாம்
பழைய ஏற்பாடு சபை உருவாகலை. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஏறக்குறைய ஆபிரகாமுடைய காலத்தில் தான் யோபு இருந்தாதாக சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே என்ன செய்கிறாங்க, அந்த நாட்களிலிருந்து பழி செலுத்தி தேவனை தொழுது கொள்கிற ஆராதிக்கிற ஒரு பழக்கத்தை ஸ்தோத்திரம் உண்டாயிடுச்சு. இப்போ கர்த்தரே சொல்கிறார் பார்த்தீங்களா, பழி செலுத்துங்கன்னு சொல்கிறார். அன்னைக்கு தேவன் அப்படித்தான் தேவனோடு கூட உறவாட, தேவனுக்கு கூட நெருங்கி ஜீவிக்க ஆண்டவரோடு பழி செலுத்தி சோத்திரம் தேவனை தொழுது கொண்டார்கள். சங்கீதம் 50ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படும் போது சோத்திரம் பழிகளால் என்ன செய்யுங்க, சோத்திரம் கூட உடன்படிக்கை செய்தவர்களை கூட்டுங்கள் என்பாராம். நல்ல கவனிங்க, அந்த வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 50ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை கவனிங்க. இன்னைக்கு என்ன பலி செலுத்துகிறோம்? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மிருக பலிகளை செலுத்தினார்கள். ஆடு மாடு புறா கஞ்சுகளை பலியிட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள், பலி செலுத்தினார்கள். இன்னைக்கு அந்த பலியை ஆண்டவர் விரும்புகிறதில்லை, சோத்திரம் ஏற்றுக்கொள்கிறதும் இல்லை. சோத்திரம் அந்த பலி சோத்திரம் எதற்கு அடையாளம்னா, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரிக்க போகிறார் என்பதை 1000-2000 வருஷத்துக்கு முன்பாகவே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்பாகவே அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம 2000 வருஷத்துக்கு முன்பாக, நம்முடைய காலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் ஜீவ பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தபடினாலே அந்த ஒரே பலியினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. அதை வேதம் சொல்லுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது, சுத்திகரிக்கிறது, நம் பாவக்கரையை அகல நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. அல்லேலூயா. அப்போ இயேசுவே என் பாவங்களை கழுவும், பரிசுத்தப்படுத்தும், உம்முடைய பிள்ளையாய் வாழ என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? ஆண்டவர் பரிசுத்தம் மேல் வேதம் என்ன சொல்கிறது? பரிசுத்தம் உள்ளவன் என்ன செய்யணுமா? பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகணும், நீதியை செய்கிறவர்கள் இன்னும் நீதியை செய்யணும். சோத்திரம். அப்போ இன்னும் வேதத்தில் சொல்ல போனால் உத்தமமாய் வாழ்கிறோம், இன்னும் உத்தமமாக வாழ தங்களை ஒப்புக்கணும். நாம் சாட்சியாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், இன்னும் சாட்சியாய் வாழணுமே என்ற வைராக்கியம் நமக்கு இந்த கடைசி காலத்தில் தேவை. இந்த எவ்வளோ காரியங்கள் சொல்லலாம். சோத்திரம். பொறுமையாக இருக்கிறவங்க இன்னும் பொறுமையாக இருக்க எனக்கு இருக்கிறப்பதான். எப்படி என்ன பொறுமை? அது நீடிய பொறுமை. சாந்தம் உள்ளவர்கள். ஆமாம், அது மாதிரி நீடிய சாந்தம்னே இருக்குது. பழைய ஏற்பாட்டில் பொறுமை சாந்தம், புதிய ஏற்பாட்டில் நீடிய பொறுமை நீடிய சாந்தம் வசனம் இருக்கா? சோத்திரப்பெல்லாம் சோத்திரம். யாருப்பா ஏதோ பேசிகிட்டு இருக்கிறாங்க. சரி தம்பி, இங்கே வா, சத்தியத்துக்கு கல்றா தம்பி. அவன் என்னமோ பிரசங்கம் பண்ணுறானா, பாடுறானா? சரி, ஏதோ ஒன்று பண்ணுறான். சரி சரி, இங்கே கவனிங்க. பிள்ளைங்களாம் அப்படி தான் இருப்பாங்க. பிள்ளைகளை கொஞ்சம் அமைதிப்படுத்தி வசனத்தை கேட்க வைங்க. கர்த்தர் பிள்ளைகளை ஆசிரியப்பா. அதுக்காக பிள்ளைகள் சேட்டை பண்ணுறதுக்காக வீட்டில் விட்டுட்டு வரவேணா, சபைக்கு கொண்டு வாங்க. அல்லேலூயா. அது பிள்ளைகள் சேட்டை பண்ண தான் செய்யும். பிள்ளைகளை அப்படியே அமைதிப்படுத்தி சாந்தப்படுத்தி அதுக்குரிய நாணத்தை கர்த்தர் கொடுப்பாராக. பிள்ளைகளை எப்படி அமைதிப்படுத்துறது, எப்படி பொறுமையாக அவங்கள இது பண்ணுறது, ஹேண்டில் பண்ணுறது, அப்படிலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, அப்போ பழக வந்துடும். சோத்திரம். சரி, நல்லது. அப்போ பாருங்கள், தாசனாய் யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து ஆண்டவரை குறித்து நிதானமாக பேசலை. அப்போ நிறையா பேசுனாங்க. நிறைய அவங்க பேசுனதெல்லாம் வேதத்தில் எழுதி வச்சுருக்கிறாரு, ஆவியானவர் எழுதி வச்சுருக்கிறாரு. அப்போ பாருங்கள், நல்ல பாருங்கள், அப்போ வித்தியாசத்தை காமிக்கிறார் பார்த்தீங்களா? யோபு நிதானமாக பேசினார். ஆனால் நீங்கள் நண்பர்களே, யோபின் நண்பர்கள், நீங்கள் எப்படி பேசலை? ஆமாம், என்னை குறித்து நீங்கள் நிதானமாக பேசவில்லை. என்னை குறித்து அவன் நிதானமாக பேசினா, நீங்கள் பேசலைப்பா. அப்போ போய் பழி செலுத்துங்கன்னு சொல்லிட்டு சோத்திரம் பழி செலுத்தின பொறுப்பு தான் வேதம் சொல்கிறது. கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும். என்னம்மா? கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும். அந்த பழியை ஏற்றுக்கொண்டு என்ன செய்தாராம்? கர்த்தர் என்ன செஞ்சாராம்? அது ஒரு நல்ல வசனம் இருக்குது பாருங்கள். என்ன வசனம்? கர்த்தர் சோத்திரம் உண்டா, உங்கள் புத்தியனத்துக்கு தக்கதாக நடத்தாது இருப்பேன் என்று சொல்கிறார் பார்த்தீங்களா? அப்போ என் தாசனாய் யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான், நான் அவன் முகத்தை பார்த்து என்ன செய்வேன்? உங்கள் புத்தியனத்தை தக்காக நடத்தாதான் இருப்பேன். யோபு 42:8. சோத்திரம். 10வது வசனம் அருமையான வார்த்தை வேதம் சொல்கிறது. 9 கடைசி வசனம் கூட சொல்லப்படும். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தாராம். அல்லேலூயா. ஆமாம், அடுத்து வேதம் சொல்கிற, யோபு தான் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கலாம் கர்த்தர் என்ன செஞ்சாரு? இரட்டத்தனையாய் அவனுக்கு தந்தருளினார். அல்லேலூயா. இரட்டத்தனையாக தந்ததை நீங்கள் கீழே உள்ள வசனங்களை வாசிக்கும் போது தெரிஞ்சு கொள்ள நம்ம வாசித்தோம். வீட்டில் போய் பாருங்கள், இந்த வசனங்கள்லாம் வேதத்தெல்லாம் வாசிங்க, மறுபடியும் பொறுமையாக நிதானமாக வாசிங்க. கர்த்தர் சோத்திரம். சரி, இப்பொழுது நான் வேகமாக கடந்து போகிறேன். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். சரி, சோத்திரம். யோபு 1ஆம் அதிகாரம் 21 வசனத்தை வாசிங்க. சரி.
என்ற பார்த்தீங்களா விசுவாச அறிக்கை, யோபு செய்த விசுவாச அறிக்கை. அதற்கு முன்பாக ஒரு 2 வசனங்களை கொடுக்குறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்போ கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த பொறுமை எப்படி நம்ம கற்றுக்கொள்கிறது அப்படின்றது புதிய ஏற்பாட்டில் கொஞ்சம் விளக்கம் இருக்குது. யார் மூலமாக? அப்போஸ்தலனாகிய பவுலும் அப்போஸ்தலனாகிய பேதுரும் ஸ்தோத்திரம் பொறுமை நாம் கற்றுக்கொண்டு வளரும்போது இன்னும் எதிரெல்லாம் நம்ம வளர முடியும் என்பது சொல்கிறாங்க. 2 பகுதியை நான் உங்களுக்கு நம்ம வாசிக்கணும். ரோமர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபைக்கு எழும்போது அருமையான வசனத்தை சொல்லுகிறார். அதனால கவனிங்க. பாருங்க, பொறுமையை எப்படி கற்றுக்கொள்ள முடியும்? எதுலேருந்து? உபத்திரம் மூலமாக தான் கற்றுக்கொள்ள முடியும். உபத்திரம் வரும்போது அப்போ பாருங்க, அந்த நேரத்தில் பொறுமையாக இருக்க நமக்கு கற்றுக் கொடுப்பாரு. அந்த நேரத்தில் பொறுமையாக இல்லாமல் என்ன செய்யக்கூடாது? சஞ்சலப்பட்டு பேசி, சஞ்சலப்பட்டு மனதில் பல விதமான பாரங்களை நம்ம என்ன பண்ணுறது? சோத்திர உபத்திரமான நேரத்தில் சோத்திர தேவசமத்தில் இருந்து அந்த உபத்திரத்தை செய்ய நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் கிருபை தரும்படியாக கேட்டு சோத்திரம் அந்த உபத்திரத்தை நமக்கு கர்த்தர் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றுகிற தேவன். உபத்திரவத்தை கர்த்தர் நமக்கு எப்படி மாற்றுவார்? சோத்திரம் அதிலிருந்து விடுதலை கொடுத்து நம்மை கர்த்தர் சோத்திரம் உண்டான் மேன்மையாக கர்த்தர் நம்மை வைக்க வல்லவர். வாசிக்கலாம். அது மாத்திரம் உபத்திரவம் தான் என்ன செய்யுதான்? பொறுமையை உண்டாக்கும். ஆனால் அநேகருக்கு உபத்திரம் என்ன செய்யுது? பொறுமையின்மையை அவர்களுக்கு உண்டாக்கு. காரணம் என்ன? ஜபம் இல்லாதனால. ஜபத்தில் இருந்தால் விசுவாசத்து பொறுமை வந்துடும், விசுவாசம் வந்துடும். பாருங்கள், என்னெல்லாம் வரும் பாருங்கள். உபத்திரம் பொறுமையையும், பரீட்சைனா எந்த சூழ்நிலை வந்தாலும் எந்த சோதனை வந்தாலும் அதில் ஜெயிக்கக்கூடிய வல்லமையை கொடுக்குமா. உபத்திரம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும். அந்த சோதனையில் வெற்றி பெற்ற பிற்பாடு அந்த விசுவாச பரீட்சை, அந்த என்ன பரீட்சை? சோதனை 10th 12th பரீட்சையா? காலேஜ் பரீட்சைலாம் இல்லை. இது என்ன பரீட்சை? அது விசுவாச பரீட்சையில் ஜெயிக்கணும். அல்லேலூயா. பிள்ளைகள்லாம் நல்லா படிக்கிறீங்க, நல்லது. சோத்திரம். ஆமாம், சோத்திரம். பாஸ்டர் அம்மா கூட சொன்னாங்க, சோத்திரம் தலைமை பாஸ்டர் அம்மா சோத்திரங்க கேட்டாங்களாம். 12th படித்த பிள்ளை இருக்குதா பையன் நம்ம சபையில் இருக்கிறான். சோத்திரம். சரி, அப்போ பாருங்கள், எங்கே எல்லாம் 1 டிகிரி இல்லை 2 டிகிரியில் படிச்சுக்கிறாங்க நம்ம பிள்ளைங்களாம். எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருக்குது. சரி, நல்லா படிங்க, நல்லா படிங்க, நல்லா என்ன செய்யுங்க. படிப்புனால பெருமை வந்துடக்கூடாது. என்ன வந்துடக்கூடாது? நான் யார் தெரியுமா? எங்கள் அப்பா அம்மாவோட நல்லா படிச்சிருக்கேனாக்கும். அவங்க 10th கூட தாண்டலை, நாங்கள் எத்தெல்லாம் படிச்சிருக்கோம். சோத்திரம். +2 +2 தாண்டிட்டோம். அடுத்து என்னது? ஃபஸ்ட் டிகிரி என்னது? அது என்னது? பேச்சுலர் டிகிரியா? பேச்சுலர் டிகிரி வாங்கிட்டோம். அதோடு கூட மாஸ்டர் டிகிரிலாம் நாங்கள் ஜெயிச்சு நாங்கள் படித்து. சோத்திரம். எல்லாம் நீங்கள் அடைந்த தாழ்மையாக நீங்கள் சோத்திரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே சோத்திரம் எல்லாம் படித்தது உண்மை தான், அதெல்லாம் நீங்கள் கொடுத்த கிருபையிலால் தான் படித்தேன். அல்லேலூயா. இப்படி சொல்லியிருக்கிறீங்களா யாராவது? ஏப்பா சொல்லியிருக்கீங்களா? என்னுடைய திறமையினால் படித்தேனாக்கும், என் அறிவினால் படித்தேனாக்கும். சோத்திரம் அப்படின்ற வார்த்தை வரவே கூடாது. அல்லேலூயா. எல்லாம் உம்மை கிருபைப்பா. அல்லேலூயா. சோத்திரம். நம்ம பெற்றோரோட எங்கள் எல்லா இடத்துலையும் பிள்ளைங்க கூட இருந்தாலும் படிக்கிறீங்க. இது காலத்தின் கட்டாயம். படிச்சிருந்தா தான் ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்குது, உத்தியோகத்துக்கு போகணும், இதெல்லாம் நல்லது. சோத்திரம் படிங்க. ஆனால் கூட என்னது? படிப்பில் கூட என்ன வந்துடும்? பெருமை வந்துடும் தெரியுமா? சோத்திரம். அப்போ அதிகமாக படிச்சிருக்கிறேன். அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்கும்போது அதில் பெருமை வந்துடலாம். படிப்பினால், பதவியினால். சோத்திரம். கை நிறையா சம்பாதிக்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது இதெல்லாம் பெருமை வந்துடாதபடிக்கு அதுலேயே நம்ம சோத்திரம் தாழ்மையாய் நம்மை காத்துக்கொள்வோமானால் கர்த்தர் மேலும் மேலும் உயர்த்திக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. இந்த தேவனுடைய காரியம் அதுதான், கர்த்தருடைய காரியம் அதுதான். தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறது மட்டும் இல்லை, தாழ்மையுள்ளவர்களை கர்த்தர் என்ன செய்வார்? உயர்த்துவார். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம். சரி, கர்த்தர் நல்லவர். ஆகவே சோத்திரம். என்ன செய்யுமா? பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்து அவங்க மேன்மை பாராட்டினார். யார்? அப்போஸ்தலனாகிய பவுல். நம்ம மேன்மை பாராட்ட முடியுமா? முடியுதா? உபத்திரம் வந்துச்சுன்னா சோத்திரம், கர்த்தருக்கு சோத்திரம். இந்த உபத்திரங்கள் கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கி உயர்த்து என்ன செய்வார்? உபத்திரம் பரீட்சையை கொடுக்குது. சோத்திரம். பரீட்சை என்ன செய்தான்? என்ன செய்ய பார்த்தோம் வாசித்தோம். பொறுமை பரீட்சையும் பரீட்சை நம்பிக்கையும் கொடுக்குதே என்று அறிந்து உபத்திரவங்களிலும் மேன்மை பாராட்டினாங்க பரிசுத்தவான்கள், நமக்கு முன்பாக வாழ்ந்த தேவனுடைய மனுஷர்கள். இன்றைக்கி அப்படி தான் உபத்திரங்களை கூட மேன்மை பாராட்டுவோம். அல்லேலூயா. சோத்திரம். அப்போ ஆண்டவர் அறியாமல் ஒன்றும் நடக்காது, எல்லாம் எனக்கு நன்மைக்காக அனுமதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுதா?
கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் என்ன செய்தான்? நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்குது. நம்ம ஆண்டவரில் அன்பு கூறுகிறோமா இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய சந்ததிகள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்குது என்பதை விசுவாசிக்கும். சோத்திரம். நமக்கு பார்வைக்கு அது தீமையை போன்று காணப்பட்டாலும் ஆண்டவரே, இந்தபடி நெருக்கத்திலிருந்து என்னை நீர் விடுதலையாக்கி காப்பாற்றி ஆண்டவரே இதில் என்னை சாட்சியாக நிறுத்தும். ஆமேன், அல்லேலூயா. அப்படி சொல்லணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சோர்ந்து போயிடக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, அப்போ பாருங்க, இன்னும் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5-8 வசனத்தில் பாருங்க, அவருக்கு பாருங்க சோதரர் இவராது நல்லா படித்தவர். யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல். ஆனால் இவர் படிக்காத ஒரு மீன் பிடிக்கிறவர்கிட்ட எவ்வளோ தேவ ஞானம் வெளிப்பட்டது பாருங்க. சோத்திரம் வாசிக்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் சோத்திரம் அந்த வசனமா அல்லது 1 பேதுரு சோத்திரம், இந்த ஒரு நிமிஷம் சொல்கிறேன். அதாவது 3ஆம் அதிகாரமா 2 பேதுரு சோத்திரம் பேதுரு புத்தகத்துலாம் இருக்கு. இங்கே நாம் சொல்கிறேன் பாருங்கள், இந்த வசனத்தை எடுங்க. அதாவது அதுலேயும் சொல்லுவார் ஞானம், அப்படி சோத்திரம், அந்த பொறுமை, இந்த வார்த்தையெல்லாம் சோத்திரம் வரும் பாருங்க. நோட் பண்ணேன். சோத்திரம் அதில் இருந்து அதில் தான் இருக்கிறேன். கொஞ்சம் பொறுமையை பாருங்கள். எடுத்தவங்க வாசிங்க பார்ப்போம். இல்லை, அது கிடையாது தம்பி. இப்போ வாசிக்கலாம். 2 பேதுரு தானே. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம், சாரி 2 பேதுரு 2ஆம் அதிகாரம். பேதுரு எழுதினா பொதுவான 2ஆம் நிருபம். 2 பேதுரு அப்படி தானே சொல்லணும். பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துலேருந்து வாசிங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் அப்படி நான் போட்டிருக்கணும். நான் 2ஆவது அதிகாரம் போட்டேன். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5லேருந்து இப்படி இருக்க நீங்கள் என்ன செய்யணுமா? சோத்திரம் பாருங்க. சோத்திரம். தேவனுடைய ஜனங்களே, அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து எப்படி இருக்குமா? கொஞ்சம் ஜாக்கிரதையாக இல்லை, அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக நீங்கள் நடந்து என்ன செய்யணுமா? உங்களை விசுவாசத்தோடு என்ன செய்யணுமா? நல்லா கவனிங்க. எதெல்லாம் கூட்டணுமா? இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்களும் நாளும் நமக்கு விசுவாசம் இருக்குது ஆண்டவர் மேலே, இல்லையா? இந்த விசுவாசம் அதிகரிக்கணும். அப்போ நம்முடைய விசுவாசத்தோடு என்ன செய்யணுமா? தைரியம். என்ன தைரியம்? ஆமாம், சோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைங்க கோழைகளாக இருக்கக்கூடாது, பயந்து கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. சோத்திரம். அதாவது மாம்ச தைரியம் அல்ல, ஆவியின் தைரியம். அல்லேலூயா. ஒரு சிலர் மாம்ச தைரியத்தில் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருவாங்க, அது தீமையில் கொண்டு போய் முடிஞ்சிடும். ஆனால் ஆவிக்குரிய தைரியம் நமக்கு தேவை. அல்லேலூயா. அப்போ ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நீங்கள் விசுவாசத்தோடு ஆவிக்குரிய தைரியத்தையும் அதோடு கூட அந்த தைரியத்தோடு என்ன செய்யணுமா? ஞானத்தையும், அடுத்து பாருங்க, என்னெல்லாம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஞானத்தோடு என்ன செய்யணுமா? இச்சை அடக்கத்தையும். அப்புறம் இது பூரா வாலிபர்களுக்கு தேவை, பெரியவர்களுக்கும் தேவை. குடும்ப சோத்திரம். ஆமாம், இளைஞர்களுக்கு தேவை, பெரியவர்களுக்கு தேவை, எல்லாருக்கும் தேவை. குழந்தை சிறு பிள்ளைகளுக்கு இது தெரியாமல் இருக்கும். அப்போ கர்த்தர்கள் வளர சோத்திர ஞானஸ்தானம் பெற்ற பிற்பாடு, ரட்சிப்பை பெற்ற பிற்பாடு அவர்களும் கர்த்தர் சோத்திர இந்த சத்தியத்துக்குள்ளே வளருவாங்க. அப்போ ஞானத்தோடு இச்சையடக்கத்தோடு என்ன வருமா? பாருங்க, பொறுமையும் வருது பாருங்க. ஆமாம், பொறுமையையும் அதோடு கூட என்ன செய்யணுமா? பொறுமையோடு தேவபக்தியோடு என்ன செய்யணுமா? சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வளங்கள். 7-8 வருது பாருங்க. சோத்திரம். என்னென்ன? சோத்திரம். விசுவாசம், அடுத்த தைரியம், அடுத்த ஞானம், அடுத்த இச்சை அடக்கம், அடுத்து பொறுமை, அடுத்து என்னது? தேவபக்தி, அடுத்து என்னது? சகோதர சிநேகம், அடுத்து என்னது? அன்பு. இதெல்லாம் கூட்டி வழங்கணுமா? அல்லேலூயா. இந்த 8 காரியம் இருக்கான்னு பார்க்கணும். நானும் பார்க்கணும், நீங்களும் பார்க்கணும். இதை என்ன செய்யணும்? அப்படி கூட்டி வழங்கினா 8ஆவது வசனம் கவனிங்க. இதெல்லாம் இருந்துச்சுன்னா என்ன நடக்காதான்? இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே வீணரும் கனியற்றோருமாய் இருக்க விட்டாது. அப்போ வருங்கிற கர்த்தரை அறிகிற அறிவில் வளர்வோம். நல்லா கனி கொடுக்குற அப்படின்னா கனி கொடுக்குற வாழ்க்கை என்பது என்ன? சோத்திர சாட்சியுள்ள வாழ்க்கை, சோத்திர தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, தேவ சித்தம் செய்கிற வாழ்க்கை தான் கனி கொடுக்குற வாழ்க்கை. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். அந்த வாழ்க்கையை வாழ்கிறவரால் நாம் மாறிடுவோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ இந்த பூமியில் இருக்கும்போது பாருங்கள், கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். நாம் என்னென்ன ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்யணும் என்பதற்கு அடையாளம். சரி, அடுத்து யோபு. சரி, இப்போ விசுவாச அறிக்கையில் வேகமாக பார்க்கலாம். யோபு பேசின விசுவாச அறிக்கைகளை பார்க்க போகிறோம்.
நமக்கு விசுவாசத்தை தூண்டக்கூடிய கர்த்தருடைய வார்த்தைகள் இதெல்லாம். கர்த்தர் யோபு 1:21 வாசித்தோம், மறுபடியும் வாசிக்கலாம். எல்லாவற்றிற்கும் சரி வாசிக்கலாம். நிர்வாணியா என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன். ஆமாம், நீங்கள் எவ்வளவுதான் உங்கள் பூர்வீகமாக தாத்தா பாட்டி, அதாவது முன்னோர்கள், தாத்தா முப்பாட்டன், இவர்கள் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும் சேர்த்து வைத்த ஆசையாக இருந்தாலும் நல்ல கவனிங்க. அடுத்து நீங்களே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நல்ல உயர்வை கொடுத்து நல்ல நிலையில் இருந்தாலும் எல்லாத்துக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. சரி, அது கொடுக்கறதுக்கு நோக்கம் உண்டு. கர்த்தர் நல்ல கவனிங்க. கர்த்தர் தேவனுடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு நோக்கம் உண்டு. நம்மை ஆசீர்வதித்து நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாகத்தான். அல்லேலூயா. சரி, அப்போ நிர்வாணியான் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன். நிர்வாணியா என்ன செய்வேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? சோத்திரம். ஒன்றும் பிறக்கும் போது ஒன்று கொண்டு வரல, போகும்போதும் அதுதான் அந்த வசனத்துடைய அர்த்தம். ஆமாம், பிறக்கும்போது ஆமாம் நான் எல்லாம் ட்ரெஸ்ஸு போட்டால் பிறந்தோம். ஆண்டவர் அதை தான் சொல்கிறார். பிறகு ட்ரெஸ்ஸு போட்டு பிறக்காம சோத்திரம் என்னது? ஆமாம் அப்படி, ஆமாம் சோத்திரம். அதான் இந்த ட்ரெஸ்ஸு போடுற காரியங்களுக்கு எனக்கு சிரிப்பு வரும். ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொல்கிறாராம். என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் அப்படின்னு. சரி, அது சும்மா இருக்கக்கூடாது அந்த அம்மா. சரி, என்ன பிள்ளை? ஆம்பளை பிள்ளையா? ஏன்னா ஆண்டவர் காமிக்கிறாரு ஒரு பிள்ளை பிறக்குன்றது. சரி, பிள்ளை பிறக்குன்றது காமிக்கிறாரு. அது எந்த பிள்ளைங்கங்க? சோத்திரம். அது ஜட்டி போட்டிருக்குது, அதனால அது ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையான்னு தெரிலையாம். இது எப்படிப்பட்ட தீர்க்க தரிசி பார்த்தீங்களா? இது ஒரு இடத்துல நடந்தது. சோத்திரம். சட்டி போட்டால் பிறக்குது. ஒவ்வொரு பிள்ளையும் ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ எந்த பிள்ளையும் அப்படிலாம் பிறக்காது. ஹல்லேலூயா. நிர்வாணியாக பிறந்தோம். ஆனால் பிள்ளைகளுக்கு சில குழந்தையாக இருக்குது. பிள்ளைகளை என்ன வச்சுக்கிறோம்? ஆமாம், அந்த குறிப்பிட்ட வயதிலே கூட என்ன பண்ணுறோம்? டயப்பரா பேம்பர்ஸ் இதெல்லாம் போட்டு பிள்ளைகளை வளர்க்குறோம் இல்லையா? சோத்திரம். ஆமாம் சோத்திரம். அது ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் அது பிள்ளைகளுக்கு அப்படி இது பண்ணுறோம். அப்புறம் சோத்திரம் ஜட்டி அந்த இதெல்லாம் பிள்ளைகளை போடுறோம். சோத்திரம். அப்புறம் பிள்ளைகளை சிறு வயதுலேருந்து என்ன பண்ணுறோம்? உடை உடுத்தி அது நடத்துகிறோம். அதெல்லாம் சரிதான். ஆனால் இங்கே சொல்லுகிறது ஒன்றுமில்லாமல். இதனுடைய அர்த்தம் என்னென்னா, நிர்வாணியாக பிறந்தேன், நிர்வாணியாக முடத்தில் வருவேன் என்ற அர்த்தம். அதாவது ஒன்றுமில்லாமல் பிறந்தேன். சோத்திரம். அப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இதனுடைய அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்னென்னா, நான் பிறந்தபோது நான் ஐஸ்வர்யவான் அல்ல. அல்லேலூயா. நான் ஒன்றும் இல்லாமல் தான் பிறந்தேன். இப்போ போகும்போதும் இது இடையில நீர் கொடுத்தது, இது எல்லாம் இழந்தேன். மறுபடியும் சோத்திரம் என்னை எல்லாத்தையும் கொடுக்க நீர் வல்லவர் தான். ஆனால் சோத்திரம் உம்மிடத்தில் வரும்போது நான் ஒன்றும் இல்லாத வரப்போகிறேன். ஆனால் உங்களுடைய தெய்வீக அந்த பரலோக அந்த மகிமையை பெற்றுக்கொண்டு நான் உம்மோடு கூட நான் இருக்க போகிறேன். அல்லேலூயா. இதுதான் அவருக்கு இருந்த வழிபாடு, நமக்கு அதான் இருக்கணும். அதான் சொல்கிறார், நிர்வாணியாய் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் உம்மிடத்தில் திரும்பி வரப்போகிறேன். ஒன்றும் இல்லாமல் தான் அப்போ பூமியில் எதையும் கொண்டு போக போகிறோமா? நம்ம பூமியில் இருக்கிற எதையும் நம்ம கொண்டு போக முடியுமா? முடியாது. சரி, அப்போ அவடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்த நாம் பெற்ற ரட்சிப்பு, நாம் சோத்திரம் நம் மூலமாக பெற்ற ஆத்மாக்கள் பெற்ற ரட்சிப்பு இதுதான் இங்கே வரப்போகுது. நம் மூலமாக யாரெல்லாம் ரட்சிப்பில் நடத்தணுமோ அவர்கள்லாம் நம்ம இங்கே பார்ப்போம். அல்லேலூயா. இதுதான் இங்கே நடக்க போகுது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு எல்லாம் டோட்டல் எல்லாமே இழந்து போன நிலைமையில் ஒரு தேவனுடைய தாசனாகிய ஒரு தேவனுடைய மனுஷன் இதை சொல்ல முடியும்னா, யோபு சொன்னார்னா அது உண்மையிலே ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். அல்லேலூயா. அது தேவன் பாருங்க சோத்திரம் அருமையாய் சொன்னார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம். அப்படி கூட நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒரு சில இழப்புகள், சில நஷ்டங்கள், சில சோத்திரம் அருமையான நம்மளுக்கு நம்ம பெற்றோர்கள் சோத்திரர்கள் தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் இறந்து போகும்போது சாட்சி சொல்லுவாங்க. சோத்திரம் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் அப்படின்னு சொல்லி சில மனைவிமார்கள் கணவர் இறந்தது குறித்து சாட்சி கொடுக்குறதெல்லாம் நான் பார்க்குறேன். சோத்திரம். சரி, கர்த்தர் நல்லவர். சோத்திரம். அப்படியே அந்த விசுவாச அறிக்கை செய்கிறதுல நாம் கவனம் செலுத்துவோம். அல்லேலூயா. சோத்திரம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது யோபு 2:10 வாசிக்கிறோம். தேவன் அனுமதிக்கிற எதுவானாலும் நான் என்ன செய்வேன்? என் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வேன்னு சொல்கிறார். வாசிக்கலாம். பாருங்க, அவரும் ரொம்ப கவனமாக தான் பேசியிருக்கிறாரு. நீ பைத்தியக்காரின்னு சொல்லலை. எப்படியே பைத்தியக்காரி பேசுறது போல பேசுகிறம்மா நீ. அந்த ஒரு சூழ்நிலையிலும் ரொம்ப கவனமாக பேசினார். ஏன்னா சோத்திரம் எல்லாம் இழந்து போயிருக்கிறேன். சோத்திரம். ஏன்னா அந்த அம்மா சொன்ன வார்த்தை யாருக்கு பிடிக்கல? ஆமாம், ஏன்னா தேவனை தூசித்து ஜீவனை விடியான்றாருங்க அந்த அம்மா. சொல்லலாமா அப்படி? அவங்களுக்கு அவங்க பட்ட நிலைமை அவங்களுக்கு அந்த மாதிரி சொல்ல தோணுது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். சோத்திரம். தேவனை தூசித்து ஜீவனை விடும்னு சொல்லுது. ஜீவனை விட்டால் இந்த அம்மா யார் கூட போய் கல்யாணம் பண்ணி வாழ போகுது?
ஏன் அப்படி சொன்னிச்சுன்னு தெரில. நம்ம இங்கே போன பிற்பாடு அங்கே கேட்போம் எங்கே. ஆமாம். ஆனால் அந்த அம்மாவும் போயிருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். யோபு போயிட்டார். அல்லேலூயா. யோபு போயிருப்பார் இல்லையா? நிச்சயம் போயிருப்பார். அங்கே போய் சொல்கிறவங்க பாருங்கள், அந்த குடும்பத்தையே காத்திருப்பாருன்னு தான் நினச்சி. அப்படி ஏன்னா நல்ல ஒரு தெய்வ பக்தியில் பிள்ளைகளை வளர்த்துருக்கிறதாக நம்ம 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஸோ அந்த பிள்ளைங்க பாவம் செஞ்சுருக்காங்களா, அந்த 10 பிள்ளைகளும் அப்படின்னு கவனித்து அவங்களுக்காகலாம் பழி செலுத்து வரான். அல்லேலூயா. பழி செலுத்துறதுன்னா ஜெபம் பண்ணார்னு அர்த்தம். இன்றைக்கி கர்த்தர் பெற்றோர்கள் உங்களுக்கு 2 பிள்ளையோ 3 பிள்ளையோ 1 பிள்ளையோ தேவன் தந்த பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தர் கடத்தில் ஒப்புடுத்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் சந்ததிகளை கர்த்தரத்தோடு பார்த்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கடத்தில் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுற பழக்கம் நமக்கு தேவை. அல்லேலூயா. தினமும் ஜெபிக்கணும், தினமும் கர்த்தர் நோக்கி பார்க்கணும். சோத்திரம். அப்படி இல்லாத பட்சத்தில் பிள்ளைகள் வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், கஷ்டங்கள், குறிப்பாக வாலிப வயதெல்லாம் சோத்திரம் பல போராட்டங்கள் வரும். பாவ இச்சைகள் போராடும். இதெல்லாம் ஜெயம் எடுக்க உங்கள் பிள்ளைகளை ஜபத்தில் தாங்குங்க. அல்லேலூயா. ஆமாம், பிள்ளைகளை நல்ல வாலிப பிள்ளைகள் சொல்கிறேன். சோத்திரம். நீங்கள் நல்லா என்ன பண்ணணும்? ஆமாம், யோசேப்பை போல தேவனுக்கு சாட்சி உள்ள சோத்திரம், யோசேப்பை போல ரூத்தை போல நல்ல சாட்சி உள்ளவர்களாக எஸ்தரை போல இருக்கத்தக்கதாக நீங்கள் ஜெபிக்கணும். அல்லேலூயா. தானியலை போல நீங்கள் இருக்கணும். அப்போ இன்னும் சாட்சியாக வாழ நீங்கள் ஜெபிக்கணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ரோமர் 8:28 இப்போ வாசிக்கலாம். அவர் அன்பு இருக்கிறவர்களுக்கு ஆமாம், நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. அதில் ஒரு வார்த்தை யோபில் சொல்லும்போது என்ன சொல்கிறார்? யோபு தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை அந்த வசனத்தை வாசிக்கலாம். எத்தனை வசனம்? யோபு 2:10 தானே. ஸோ மறுபடியும் வாசிக்கலாம். நல்லா கவனிங்க. இந்த வார்த்தை நம்ம சொல்கிறதுக்கு பாருங்கள். சோத்திர யோபு இப்படிப்பட்ட மனுஷன் தெரியுமா? அப்போ நன்மை பெற்ற அந்த அம்மா பல விதமான ஐஸ்வர்யங்களையும் நன்மைகளையும் நல்ல செல்வாக்கையும் பெற்ற அந்த அம்மா இப்போ இழந்த பிற்பாடு என்ன செய்யுது? தேவனை தூசிக்க சொல்லுது. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ கர்த்தர் உயர்த்திருப்பார். அதெல்லாம் நான் நினச்சி ஏதோ ஒரு சூழ்நிலையில் சோத்திரம் நம்ம இந்த இப்போ ஏங்க சோத்திரம் நல்லா கவனிங்க. தேவன் சோத்திர கர்த்தர் யோபுவை சிட்சிக்க அவர் அனுமதித்தாரே தவிர சோதனை அதாவது ஆவிக்குரிய பரீட்சையை சோதனையை அனுமதித்தாரே தவிர தேவனா நேரடியாக சோதித்தார். சோத்திர பிசாசு அவன் என்ன அது ஒரு காரியம் அப்படின்னா, சோதனை எல்லாம் இருக்கிறதுனால கர்த்தரை உண்மை சேவிக்கிறான். யாரு? யோபு. இதெல்லாம் நீர் எடுத்துட்டீங்கன்னா உன் தூசிப்பாயா? தூசிச்சானா? எல்லாம் போன பிற்பாடு மனைவி தூசிச்சாங்களே தவிர யார் தூசிக்கல? யோபு தூசிக்கலைங்க. தன் வாயினால் பாவம் செய்யவில்லைன்னு நம்ம பார்த்தோம். வாசிக்கலாம். அவ பாரு சொல்றாங்க. நல்ல எப்படிப்பட்ட காரியங்களை சொல்றாரு. சரி, பைத்தியக்காரி பேசுகிறதில் போய் பேசுகிறாய். தேவன் கையில் நன்மை பெற்றனா இது முக்கியம். சரி, தேவன் கையில் நீ நானும் நம்முடைய குடும்பம் என்னத்தை பெற்றோம்? நன்மையை பெற்றோமே. ஆமாம், இப்போ பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? தீமை வந்தாலும் நம்ம நம்ம பெற்று அதை என்ன பண்ணணும்? அதை நம்ம சகித்துக்கொள்ளணுமே, ஏற்றுக்கொள்ளணுமே. இவங்க எல்லாம் அப்படி யோபு அந்த வாசனை. யோபு தன் உதடுகளினால் என்ன செய்யலை? பாவம் செய்யலை. நீங்களும் நானும் அப்படித்தான் இருக்கணும். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யாதது போல நாம் நம்முடைய உதடுகளினால் வீண் வார்த்தைகளை பேசி ஆண்டவரை அவிசுவாசமாக பேசி ஆண்டவரை குற்றப்படுத்தி நம்ம ஒரு நாளும் பேசவே கூடாது. அல்லேலூயா. சரி, இதில் கவனம் செலுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். யோபு 6ஆம் அதிகாரம் 24 வசனம் 25 வசனத்தை வாசிக்கும் போது வாசிக்கலாம். பார்த்தீங்களா? நண்பர்கிட்ட சொல்கிறாரு, எனக்கு உபதேசம் பண்ணுங்கப்பா, நல்ல உபதேசம் சொல்லுங்கள், நான் என்ன செய்கிறேன் திருத்திகளுக்குறேன்னு சொல்கிறாருங்க. சரி, எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாக இருப்பேன். நான் எதிலே தவறினேனோ, அதாவது என்ன பண்ணிட்டாங்கன்னா உங்கள் நண்பர்கள் புத்தி சொல்கிற மாதிரி சொல்லி அதாவது ஓவராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் நடக்கும். புத்தி சொல்கிறன்னு நண்பர்கள் புத்தி சொன்னால் நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ளலாம். சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் சொன்னாங்க. ஆனால் பல காரியங்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த மனுஷன் அவருடைய ஏதோ ஒரு பாவத்தினால தான் தண்டிக்கப்படுறாரு அப்படின்னு நினச்சி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சோத்திரம். அதனால தான் நான் எதில் தவறினோ அது எனக்கு தெரியப்படுத்துங்கள். பட் பாருங்க, 1ஆம் அதிகாரத்தில் 42ஆம் அதிகாரத்தில் முக்கியமான சத்தியங்களை இது இன்னைக்கு நம்ம தியானிக்கிறோம். ஆமாம், இது வீட்டில் போய் நீங்கள் வாசி பார்த்துக்கொள்ளுங்க. ஆங்காங்கே இருக்கிற முக்கியமான வார்த்தைகளை தியானிக்கிறோம். இப்படி தாங்க தியானித்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம உள்வாங்கி கொண்டு இந்த வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. வாசிகள். செம்மையான வார்த்தைகள் எவ்வளவு? ஆமாம், நீங்கள் செம்மையான வார்த்தைகளை பேசுங்க. அதில் வல்லமையும் இருக்குது, அது நன்மை இருக்குது. நான் அறிஞ்சிருக்கிறேன், பேசுங்க. உங்கள் கடிந்து கொள்ளுதலினால்
அவள் பாருங்க எனக்கு குற்றம் பாருங்க, முதல்ல அந்த ஆளுக்கு பண்ண வேலை நல்லா பாருங்க. வந்து 7 நாள் இந்த மனுஷனுடைய எல்லா இழப்பையும் துக்கத்தை பார்த்து சோத்திரம் அவரோடு கூட அமர்ந்திருந்தாங்களாம். அல்லேலூயா. 8ஆம் நாள் ஆரம்பிச்சிட்டானுங்க. யாரு? நண்பர்கள் போட்டு அடி அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது? புத்திமதி சொல்கிறேன்ட்டு அவர் ஏற்கனவே நொந்து போய் இழந்து போய் இதாக இருக்கிறாரு. மேற்கொண்டு சோத்திரம் ஆண்டவரை பற்றியும் வேதம் சொல்லுது. நம்ம எப்படி வாசித்தோம்? யோபு பேசுனது போல் நிதானமாக ஆண்டவரை பற்றியும் பேசலை. ஆண்டவரை பற்றி பேசாத ஆளுங்க மனுஷரை விடுவாங்களா நண்பரை? ஆமாம், அந்த மனுஷனை நொந்து போயிருக்கிற மனுஷனை இன்னும் போட்டு சோத்திரம் என்ன பண்ணுறது? நோக பண்ணி இந்த வேலையெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம் சில இடங்களில் போனாக்கும் சரி சோத்திரம் அந்த அது ஒரு மரணகரணம் அந்த மாதிரி காரியங்களை பார்க்கும்போது ஒரு சிலருடைய சில குறைபாடுகள் சில இது காரியங்கள்லாம் தெரியும். போயிட்டு அங்கே குறைபாடு இருந்தாலும் அங்கே போய் எதையும் பேசக்கூடாது. அல்லேலூயா. அது பேசக்கூடாது. அங்கே ரொம்ப ஒரு இழப்புன்னு வரும்போது அந்த குடும்ப தலைவரோ அந்த தலைவியோ விசுவாசத்துலேயோ உண்மையிலையோ தேவனுக்கு பிரியமாக வாழ்கிறதுலே சில இதில் குறைபாடுன்னு நின்றுருப்பாங்க. சோத்திரம் அதை பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? அங்கே போய் குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா துக்கத்தில் இருக்காங்க. அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம ஞானமாக செய்யணும், ஞானமாக இருக்கணும். சோத்திரம் அங்கே போயிட்டு இவங்களாம் இப்படிலாம் பண்ணதுனால தாங்க இது நடந்துச்சு. என்னது? ஒரு சில சம்பவங்களை வாழ்க்கையில் நடக்கும்போது ஒரு சிலர் வாழ்க்கை நடக்கும்போது மற்றவங்க என்ன சொல்கிறாங்க? இவங்க இப்போ அப்படிதான் பண்ண தப்புனால தான் அப்படி நடந்துச்சு. ஒருவேளை அது உண்மையாக இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடாது. அல்லேலூயா. சோத்திரம் அந்த நேரத்தில் அவங்களை ஆறுதல் படுத்தி அவர்களுக்கு நல்ல ஆண்டவரை குறித்த நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லி அவர்களை தைரியப்படுத்துறத நம்ம செய்யணும். அதே மாதிரி டெத்து மட்டும் இல்லை, மற்ற சமயம் கூட சோத்திரம் ஆறுதல் படுத்துவோம். அவர்களுக்கு நல்ல ஒரு அன்பாக சில இப்படி செஞ்சு இப்படி செய்யுங்கள நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி புத்திமதி சொல்லலாம். மற்றபடி அவங்களுடைய அந்த தவறுகளை குற்றச்சாட்டி நம்ம பேசக்கூடாது. அதைத்தான் செஞ்சாங்க யோபுவினுடைய நண்பர்கள். ஆமாம், சோத்திரம் தவறு மட்டும் இல்லை, அவருடைய அன்பு அவர் பக்தி இல்லாதவர் போலவும் அவர் சரியில்லாதவர் போலவும் தான் நிறைய காரியங்கள் பேசினாங்க. சோத்திரம். சரி, அதான் சொல்லப்பட்டுக்கிறது. உங்களுக்கு கடிந்து கொள்ளுதினால் காரியம் என்ன? சரி, அடுத்த வசனம். சரி, அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா யோபு 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும்போது தேவன் தன்னை ஒரு பொருட்டாக என்ன நான் எம்மாத்திரம் ஏன்னா தகுதியுள்ளவன் அல்ல அப்படி சொல்கிறார். வாசிக்கலாம். மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கும் அவன் மேல் சிந்தை வைக்கிறதுக்கும் நல்ல கவனிங்க. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் இங்கே சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறான்? காலைதோறும் விசாரிக்க வர்றாரு. காலையில் விசாரிக்க வர்றாரு. நீங்கள் விசாரிக்கிறவர்கிட்ட முன்னாடி நின்றால் தானே, ஜபத்தில் இருந்தால் தானே அவர் நம்முடைய காரியங்களை சொன்னால் அவர் விசாரித்து நமக்கு பதில் கொடுப்பார். அந்த நேரத்தில் நல்ல குளிர்காலமாக இருக்கணும், நல்லா போத்திக்கிட்டு நல்லா தூங்குனா எப்படி ஜோம் பண்ணாமல் இருந்தால் எப்படி விசாரிப்பார்? அவர் வந்து பார்ப்பார். விசாரிக்க வந்தால் என் பிள்ளைங்க தூக்கத்தில் இருக்காங்க, சரி தூங்கட்டுன்னு போயிடுவார். தூங்குறியாமாண்ணா மகளை தூங்கிக்கோ, என்ன பண்ணுறது? எழுப்பலான்னு சொல்லி காலைதோறும் அவர் எழுப்புகிறாருன்னு இருக்குதா வசனம்? ஏசியா புஸ்தகத்தில் காலைதோறும் என்ன செய்வாரா? எழுப்பும்போது எந்திரிச்சு ஜோம் பண்ணுங்க தயவுசெய்து. ஆமாம், காலை ஜபத்தை நீங்கள் விடாதீங்க. அல்லேலூயா. பெரிய ஆசீர்வாதம், கிருபையை பெற்றுக்கொள்ள நேரம். சோத்துரு ஒரு குறிப்பிட்ட நேரம் சோத்துரு, அதாவது சூரியன் உதயமாகிறதுக்கு முன்பாக எழுந்திருக்கணுமா? எப்படி? சூரியன் உதயமாகிறதுக்கு முன்பாக எழுந்திருந்து ஜெபிக்க ஆண்டவருடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ளணும். உலகத்தை இப்போ உலகத்தில் ஒரு நாள் பிரவேசிக்கும் போது மனுஷர் முகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி யார் முகத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும்? ஆண்டவர் முகத்தை பார்க்க கற்றுக்கொள்ளணும். அப்போ நம்ம ஜெயத்தின் மேல் ஜெயம் பெறலாம். அல்லேலூயா. வெற்றி உள்ள வாழ்க்கை வாழணுமா? கிறிஸ்தவ வாழ்க்கை ஜெபம் காலையிலே ஆண்டவருடைய சமூகத்தை தேடணும். காலைதோறும் அவர் விசாரிக்க வராரே பாருங்க, காலைதோறும் என்னை எழுப்புகிறாருன்றார். ஏசியா சொல்றாரு. காலை 4 இலைப்படைந்தவருக்கு பாருங்க சோத்துரம். நம்ம இலைப்படைஞ்சு போயிருந்தாலும் நமக்கு ஏற்ற வார்த்தை சொல்வதற்கும், நாம் மற்றவர்கள் இலைப்படைந்திருந்தாலும் அவர்களுக்கும் ஏற்ற வார்த்தை சொல்வதற்கும் கர்த்தர் நம்மை காலைதோறும் தான் எழுப்புறாரு, பலப்படுத்துறாரு. வாசிங்களா? இலைப்படைந்த சமயத்து கட்ட வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தர். ஏன்னா ஏசியா ஒரு தீர்க்கதரிசி இல்லை. ஆமாம், கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சாரா? கல்விமானின் ஆவி தந்தருளினார். அல்லேலூயா. சோத்திரம். அப்போ பாருங்க, படிக்கிற படிப்பு உலக படிப்பு, அது அந்த கல்விமானு சரி இருக்கட்டும், சரி தேவை படிப்பு. இந்த பூமியில் உத்தியோகம் பண்ணுவதற்கு, நம்முடைய ஒரு வாழ்க்கையின் தரம் உயர்வதற்கு நமக்கு படிப்பு தேவை. அதே சமயத்தில் தேவ ஞானத்தை, தேவ அறிவை, வேத சத்தியங்களை அறிவதற்கும், தேவனை அறிகிற அறிவை அறிவதற்கும் அந்த தேவ ஞானமாகிய கல்வி ஞானம் நமக்கு தேவை. அல்லேலூயா. அப்போ கல்வி ஞானம் தந்தரில் எனக்கு காலைதோறும் என்ன செய்கிறாரு? காலைதோறும் எழுப்புறாருங்க. சோத்துரும். அப்போ எழுப்பும்போது எதிர்க்கலைன்னா என்ன செய்ய முடியும்?
கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி அப்போ காலையில் கற்றுக் கொடுக்க விரும்புகிறாரு, வேத வசனத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறாரு, ஆவிக்குரிய ஜீவித்தில் வளர்க்க வேண்டிய காரியங்களை கற்றுக் கொடுக்குறாரு. கற்றுக்கொள்கிறீர்களா? காலையிலே சில குடும்ப ஜெபம் பண்ணுவாங்க, ரொம்ப நல்லது. இல்லாட்டி தனி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரையும் தனித்தனியாக அவங்கவுங்க ஜெபம் பண்ண வைங்க. ஆமாம், காலையில் எழுந்திரிச்சு என்ன வைக்கக்கூடாது? ஆமாம், சோத்திரம். ஆமாம், அரை தூக்கத்தோடு உட்காந்துக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கக்கூடாது. என்னது சோம்பேறி என்ன செய்கிறானா, படுக்கையில் மேலே ஆடிக்கொண்டு இருக்கானா, அப்படி இருக்கு. சோத்திரம். என்னது சோத்திரம்? படுக்கையில் ஆடுற அது இப்படி தொட்டியில் போட்டு நாங்கள் ஆடுறோம் அப்படின்லாம் கேட்காதீங்க. வேதம் சொல்கிறது தான் நான் சொல்கிறேன். நானும் சரி நீங்களும் சரி. என்னது காலையில் ஆண்டவர் எழுப்ப வர்றாரு, கல்வி மண்ணாவை தர வர்றாரு. அங்கே படுத்து உருண்டுக்கிட்டு கிடக்கக்கூடாது. ஒரு சிலர் எழுப்பி விட்டா இன்னொரு இடத்துல போய் சோத்திரம். காலையில் எழுந்திரிச்சின்னா பிள்ளைகளை எழுப்பி விட்டு சோத்திரம். ஆனால் காலையில் எழுப்பி விட்டு ஜோம் பண்ணுறியா, ஜோம் பண்ண சொல்லி நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கற்றுக் கொடுத்த நீங்களும் ஜோம் பண்ணுவீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அல்லேலூயா. காலையில் எழுந்திரிச்சு படி. அதான் ஒரு சிலர் என்ன சொல்கிறது, காலையில் எழுந்திரிச்சோன்னு என்ன செய்ய, படி, ஆண்டவர் சமூகத்தை தேடு, சோத்திரம் ஜெபம் பண்ணு அப்படின்ட்டுலாம் கிடையாது. என்ன செய்ய, காலையில் எழுந்திரிச்சோன்னே படி உலக படிப்பை படிச்சுக்க. சோத்திரம் படிக்கட்டும், பிள்ளைகளை படிக்க சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கள், முதல்ல என்ன கற்றுக் கொடுங்க. காலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணு, பாடல் பாடு, சோத்திரம் ஜெபம் பண்ணு. என்ன செய்ய, வேதம் வாசி, ஜெபம். 3 காரியம் சொல்லணும். காலையில் எழுந்திரிச்சு சோத்திரம் என்ன பண்ணு, பாட்டு பாடி கர்த்தரை ஆராதி, ஒரு 2 பாட்டு பாடு, வேதம் வாசி, ஒரு 3 அதிகாரம் வாசி, அடுத்து ஜெபம் பண்ணு மகனே மகளே என்று சொல்லி நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். அல்லேலூயா. நீங்கள் கற்றுக் கொடுக்கணும்னா பெற்றோர்கள் நீங்கள் இதை செய்தால் தான் பிள்ளைங்க கற்றுக்கொள்வாங்க. நீங்களாம் கற்றுக்கொள் நீ இதை செய்யணும்னு சொன்னால் பிள்ளைகளுக்கு ஏறாது. என்னது, நம்ம கற்றுக் கொடுக்கணும், இதில் செய்ய வைக்கணும். நம்ம முன்மாதிரியாக இதை செய்து பிள்ளைகளை செய்ய வைக்கணும். எத்தனை பேர் செய்கிறீங்க? கர்த்தர் கையை வரத்துல நான் சொல்ல வரல. எத்தனை பேர் செய்கிறீங்க? நீங்கள் செய்யணும். அல்லேலூயா. ஆமாம், அப்போ தாங்க அப்படி செய்த மனுஷன்தான் யோபு. நீங்கள் பார்த்தீங்கன்னா காலை தோறும் என்ன செய்வாரான் பாருங்க. யோபு 1ஆம் அதிகாரத்தில் இருக்கா, பழி செலுத்து வரான். சரி, அந்த வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் பாருங்க, இதெல்லாம் நோட் பண்ணி வரல, ஆண்டவர் உணர்த்திக்கிட்டே இருக்கிற. வாசிக்கலாம். பாருங்க, நல்ல பெரிய பணக்காரர் இல்லை, டெய்லி விருந்து. யாருக்கு? அவங்க 3 தங்கச்சிகள், 3 சகோதரிகள், 7 அண்ணன்மார்கள். அப்போ 7 அண்ணன்மார் டெய்லி விருந்து செய்கிறான். பாருங்கள், என்ன சாப்பாட்டு ராமனுங்களா இருப்பானுங்களான்னு தெரியல. யார்? யோபனுடைய மகனுங்க. ஆமாம், அந்த பிள்ளைகளும் சரி, இதான் நம்ம ஓசியில் கிடைக்குது, அண்ணன் மாதிரி கூப்பிட்றான்ட்டு டெய்லி என்ன பண்ணுறது, ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு போகிறது. என்னது, 7 நாள் விருந்து. எப்பா சோத்திரம், என்ன ஆகுறது? சோத்திரம். பாருங்க. சரி வாசிங்க. சரி, சாப்பிட்டாங்களே. சரி, அங்கே என்னன்னா, அங்கே போய் சாப்பிட்டாங்களே, பிள்ளைங்க மகளுக்கு மகன் வீட்டுக்குள்ள ஒவ்வொரு நாளும் கூப்பிட்டுருக்கான். பாருங்கள், மாறி வந்திருக்கு இல்லையா? 7 பிள்ளைங்க ஒருத்தர் முடிஞ்சோடனே அடுத்து 7 அதே பிள்ளைங்க மறுபடியும் விருந்து வைக்கிறாங்களாம். பாருங்க, வேத வச்சனம் அப்படி தான் சொல்லுது. வாசிக்கலாம். பாருங்க, இப்படி கூடி வரும்போது ஏதாவது தேவையில்லாத வார்த்தையை பேசி ஆண்டவரை தூசித்திருப்பாங்களா? எவ்வளோ கவனம் செலுத்துறாரு பார்த்தீங்களா? ஆண்டவரை தூசித்திருப்பாங்களா? வீண் வார்த்தையில் பேசியிருப்பாங்களா? சோத்திரம் அவசியம் இல்லாத ஏதோ வார்த்தையை பேசி சோத்திரம் ஆண்டவரை துக்கப்படுத்தி இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாராம், அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து, பார்த்தீங்களா, அதிகாலமே எழுந்து அவர்கள் பரிசுத்தப்படுத்தினாராம், அழைத்து அனுப்பினார். அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியும் சர்வாங்க தன்னுப்பிள்ளை செலுத்தினார். இந்த பிரகாரமாக யோபு அந்த நாட்கள் எல்லாம் தினமும் செய்து வந்தார். அது இன்னைக்கு என்ன அடையாளம்? காலையிலே ஆண்டவர் சமூகத்தில் சோத்திரம் அவரும் எழுந்து சோத்திரம் பழி செலுத்துறதுனா துதிக்கிறது, ஆராதிக்கிறது, வேதம் வாசிக்கிறது, ஜெபம் பண்ணுறது, அதை செஞ்சார். பிள்ளைகளையும் செய்ய வச்சார். அல்லேலூயா. நம்ம செய்கிறோமான்னு பாருங்கள், நீங்கள் செய்கிறீங்களான்னு பாருங்கள், செய்யுங்க. அப்போ தான் ஜெயம் வருங்க. ஜபந்தான் ஜெயம். அல்லேலூயா. ஜபமே நமக்கு ஜீவனாக இருப்பதாக. அல்லேலூயா. சோத்திரம். சரி, கர்த்தர் நல்லவர். அடுத்து பார்த்தீங்கன்னா வாசாச்சா, நான் சொன்ன வசனங்கள் வாசிட்டீங்களா? சரி, அடுத்து யோபு 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தில் நான் கர்த்தரிலே நம்பிக்கையாக இருப்பேன் மறுபடியும் சொல்கிறார். பாருங்க, அந்த நம்பிக்கை குறித்து தான் வாசிக்கிறோம். விசுவாசம், நம்பிக்கை, சோத்திரம். அப்போ விசுவாசத்துக்கு நம்பிக்கைக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம். அப்போ 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் அவ காணப்படாதது. நம்பிக்கை என்பது அந்த ஒரு காரியத்தை பார்த்துட்டு இது நடக்கும்பா, பார்த்துட்டு நம்ம இது நடக்கும்னு சொல்லி நம்புறது, சூழ்நிலையெல்லாம் பார்த்துட்டு. ஆனால் விசுவாசம் என்பது எதையும் நம்ம பார்க்கல, ஆனால் அதை செய்வார்னு சொல்லி அதை நம்புகிறோமே, அதுதான் விசுவாசம். கொஞ்சம் வித்தியாசம். நம்பிக்கைக்கு இது ரெண்டுமே வேண்டும்.
ஆண்டவர் மேலே நம்பிக்கை வேண்டும். விசுவாசத்தின் நிலவரம் நம்பிக்கையை விட கூடுதலானது. சரி, அதான் விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவில் நிச்சயமாக இருக்கிறது. அப்போ நீங்கள் வீட்டில் போய் இன்னைக்கு நாளில் அந்த விசுவாசத்தினுடைய அந்த காரியங்களை 11ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள், உங்களுக்கு விசுவாசம் பெருகும். ஹல்லேலூயா. ஆமாம், அப்படிப்பட்ட வேத பகுதி தான் இருக்குது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வாசித்துக் கொள்ளுங்கள். சரி, ரைட்டு, சோத்திரம் வாசிக்கலாம். சோத்திரம் யோபு 9:10-11. பாருங்க, நம்முடைய ஆண்டவர் யார், நம்முடைய கர்த்தர். இந்த வார்த்தை பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை. நம்முடைய தேவன் யாரா? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் என்ன செய்யறாரு? அவர் வேதம் சொல்கிறது பாருங்க, நம்முடைய ஆண்டவர், நம்முடைய கர்த்தர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இது யார் சொன்னது? ஸ்தோத்திரம், யோபு சொன்னாரா? சரி, பார்த்தீங்களா? அவர் பாருங்க, இப்படிப்பட்ட எல்லா இழப்புகள் மத்தியில் என்ன இழப்புலேருந்து மீண்டு வரல. ஆனால் சொல்கிறார், விசுவாச வார்த்தையை சொல்கிறாரு, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் இன்னும் முடியாத அதிசயங்களையும் என் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. செய்கிறார். ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் செய்வார்னு அர்த்தம். எனக்கு அவருக்கு மட்டும் செய்வார்னு சொல்லல, அவர் செய்கிறார், பொதுவாக சொல்கிறார். சரி. பாருங்க, ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டதான ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை. அப்போ பாருங்க, நான் தேவன் நம்ம ஆராதிக்கும் போதே ஆராதனை வேலையில் நம்ம மத்தியிலே கடந்து வருவார், நம்ம மத்தியிலே உலாவுவார், நம்ம மத்தியிலே அசைவாடுவார். இதை நம்ம ஆவியில் உணரணும். தேவ சமூகத்தை அனுபவிக்கணுங்க. ஆராதனை வேலையில் நீங்கள் விடுதலையோடு கூட பாடி துதித்து ஆராதிக்கணும். வேறு எந்த சிந்தனையோ வாய் திறந்து நீங்கள் பாடுனீங்கன்னா தேவ மகிமை உங்கள் மேலே இறங்கி வரும். அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். நல்ல விடுதலையோடு கூட பாடுங்க. சபையிலே நல்லா பாடுங்க. ஸ்தோத்திரம். ஆமாம், கையத்தை அதிகமாக தட்டணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நல்ல முழு பலத்தோடு கூட நான் கர்த்தரை நோக்கி ஜெபம் பாடுங்க, துதிங்க, ஆராதிங்க. கர்த்தர் அதில் மகிமைப்படுவார். அல்லேலூயா. கர்த்தர் அப்பொழுது நம்ம ஆராதனை நேரம் என்பது அப்பொழுதே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க நம்மத்திலே இருக்கிறார். நம்முடைய அருகில் கடந்து போவார். ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஆராதிக்கும் போது ஏதோ ஸ்தோத்திர பக்கத்தில் ஒருத்தர் போகிறதாக நான் பார்க்குறேன். ஸ்தோத்திரம். அவர் யார்? ஸ்தோத்திரம், கர்த்தராக இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவராக இருக்கும். சில தூதர்கள் உலாவுகிறதாக சில பேர் ஆராதனை வேலையில் தரிசனம் பார்த்துருக்குறாங்க. சொப்பனன்றது தூங்குற நேரம். தரிசனம் என்பது என்னது? பகல் வேலையில், நம்ம ஜெபிக்கிற வேலையில் நமக்கு முன்பாக ஒரு சோத்திர பிக்சரை போல காணப்படுகிறது, படத்தை போல காணப்படுகிறது. ஸ்தோத்திரம். சரி, கர்த்தர் நல்லவர். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா யோபு 9ஆம் அதிகாரம் 15 வசனம் 16 வசனத்தில் அருமையான இரக்கத்திற்கும் கிருபைக்கும் மட்டுமே கெஞ்சுவேன்னு சொல்கிறார். வாசிக்கலாம். நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். நீதிமானா நான் அவர் நீதிமான் தான் இல்லையா? இருந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், அவரோட வழக்காடலம் நடத்த. ஏன்டவரை இதில் எனக்கு அனுமதிச்சிங்க, ஏன் இது எனக்கு ஏற்படுத்தி, எனக்கு இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் கூட நான் வழக்காட மாட்டேன். பார்த்தீங்களா? இதை செய்யணும் நம்ம. அல்லேலூயா. நாம் நீதிமான் தான், ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய சரீரமாய் சபையில் இணைக்கப்பட்டு இருக்கிறோம், கர்த்தருடைய பந்தியிலெல்லாம் நம்ம பங்கெடுக்கிறோம், எல்லாம் நல்லது, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆகிட்டோம், நீதிமான்கள். ஸ்தோத்திரம். யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களோ தேவனுடைய பிள்ளை, நீதிமான்ற நிலைக்கு வந்துட்டோம். அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்படுகிறோம் அப்படின்னு ரோமர் புத்தகத்தில் இருக்கு இல்லையா? அப்போ நீதிமானாக இருந்தாலும் அவரோடு கூட நினைக்கக்கூடாது. ஆமாம், நான் உன்னுடைய பிள்ளை அல்லவா, ஏன் இதை நான் அனுபவிச்சிங்க, இவ்வளோ இழப்பு, 10 பிள்ளைகள் போயிடுச்சே, என்கிட்ட இருந்த எல்லாமே ஒன்றும் இல்லாமல் எல்லாம் நஷ்டமாகி போயிடுச்சு ஆண்டவரை. ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவர் புலம்பிக்கிட்டே இல்லை. அவர் ஸ்தோத்திரம். ஆமாம், ஏற்கனவே பார்த்தோம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்னு சொன்னது மட்டும் இல்லை, அவரது நன்மை பெற்ற நாம் தீமையை பெறாமல் இருக்கலாமோ என்று சொல்லி ஸ்தோத்திரம் தன் மனைவியையும் தைரியப்படுத்தினார், ஆறுதல் படுத்தினார் தான் நம்ம சொல்லணும். ஸ்தோத்திரம். அப்போ நியாயமனிடத்தில் நம்முடைய தேவன் யார், நம்முடைய கர்த்தர் யார்? நியாயாதிபதி, நீதியுள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா. ஆமாம், அவரை போல ஒரு நீதியுள்ள நியாயாதிபதி ஒருவருமே இல்லை என்று பார்க்கணும். நியாயாதிபதியிடத்தில் இரக்கத்துக்காக கெஞ்சுவேன். இன்றைக்கி நம்ம தான் செய்யணும். நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நம்ம ஆண்டவரிடத்தில் முறுமுறுக்காதபடிக்கு ஆண்டவருடைய இரக்கத்துக்காக கெஞ்சுவோமாக. அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் நாம் கெஞ்சுவோம், நிச்சயமாகவே நாம் பதிலை பெற்றுக்கொள்வோம். பெற்றுக்கொண்டார். பார்த்தீங்களா? கெஞ்சினார். ஸ்தோத்திரம். கெஞ்சி ஜெபிக்கும் போது ஸ்தோத்திரம் நம்ம அதை பெற்றுக்கொண்டதை தான் நம்ம எங்கே பார்த்தோம்? யோபு 42ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். ஸ்தோத்திரம். சரி, ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா 16ஆம் வசனம். நம்ம அவர் கெஞ்சும் போது யோபு என்ன சொல்கிறாரு? நான் கெஞ்சி அவர் எனக்கு உத்தரவு அறியினாலும்
சோத்திரம் பாருங்க. அப்போ பாருங்க, சோத்திரம் என்ன சொல்றாரு, அப்போ இறக்கத்துக்காக கெஞ்சுவேன், ஆனால் சோத்திரம் அதை பெற்றுக்கொள்ளும் போது தான் நான் அனுபவிக்க போகிறேன் என்று பாருங்க. பின்னாடி பெற்றுக்கொண்டதை அனுபவிச்சதை அவர் சாட்சியாக சொல்கிறதையும் வேதவசனம் சொல்லுகிறது. சரி, ரைட். யோபு 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனே இந்த பாடுகளை என் வாழ்வில் அனுமதித்தார் என்று அறிந்திருந்தார். வாசிக்கலாம். அவரே யோபு வாசிக்கலாம். இவை எல்லாற்றிலும் அறியாதவன் யார்? மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் யார் கையில் இருக்கிறதுயா? யாருக்கு இருக்குதுங்க? ஆண்டவருடைய கையில் நம்முடைய ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா. வேதம் சொல்ற நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில். இந்த உணர்வு நமக்கு இருக்கணும். என்னுடைய காலங்கள் யார் கரத்தில் இருக்குது? அவர் கரத்தில் இருக்கும்போது நம்ம சரியாக நேர்த்தியாக நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் சந்ததிகளையும் அவருடைய ஜனங்களாகிய நம்முடைய காலத்தை நல்லா நடத்துவாரா இல்லையா? அல்லேலூயா. பெற்ற தாய் தகப்பனே சோதனை கைவிடாமல் நடத்துவான்னு பிள்ளைங்கள் நம்புகிற அளவுக்கு நம்ம வாழ்க்கையை அமைத்து கொள்கிறோமே, அந்த பரம தகப்பன் சர்வத்தையும் போஷிக்கிறவர், சர்வத்தையும் ஆளுகிறவர் கைவிட்டு விடுவாரோ? ஒரு நாளும் அல்ல. அல்லேலூயா. அப்போ பாருங்க, சகல மனுஷரின் ஆவி. ரட்சிக்கப்பட்டவர்கள் மட்டும் இல்லை, ரட்சிக்கப்படாத மனுஷனுக்கு இந்த வார்த்தை உண்டுங்க. ஆமாம், எல்லாமும் ரட்சிக்கப்படாத மனுஷனும் ஆண்டவரை அறியாது இருந்தாலும் ரட்சிக்கப்படாது இருந்தாலும் எல்லாரையும் சர்வ சிருஷ்டிகிற அவர் தானே. எல்லா மனுஷனையும் உண்டாக்கினவர் தான். மனுஷர்களை உண்டாக்கினவர் கர்த்தர் தானே, ஆண்டவர் தானே. அப்போ சகல அதனால தான் அந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீதிமான்களுடைய ஆவின்னு சொல்லப்பட்டிருக்கா? சகல மனுஷரின் ஆவியும் யார்கிட்ட தான் இருக்குது? நம்முடைய காலங்கள் கர்த்தர் கருத்தில் இருக்கிறது. ரெண்டாவது எது அவருடைய கருத்தில் இருக்கிறது? சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது. அல்லேலூயா. இதை நம்ம இந்த உறுதியாக நம்பணும். ஆண்டவரே, என் காலங்களே உடைய கருத்தில் இருக்கிறது, என் ஆவி. அதுக்கு தான் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் மரிக்கும் போது என்ன சொல்லி மரித்தாங்க? ஆண்டவரே மரிக்கும் போது என்ன சொன்னார்? என் ஆவியை ஆவியும் இடத்துல ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னாரா? இதே மாதிரி வார்த்தையை சொன்னது யார்? ஸ்தேவான் சொன்னாரா? சோத்திரம். என் ஆவியை நினைச்சிறேன் ஆண்டவரே, உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஆமாம், சோத்திரம். நல்லா கவனிங்க. நம்முடைய ஆயுசு நாட்கள் ஓடும்போது பெரியவங்களாக இருக்கிறோம், முடிய போகிற நேரத்தில் போட்டு புலம்பிக்கிட்டு இருக்காமல் என்ன செய்யணும்? ஆமாம், நான் அப்படிலாம் சொல்லி கடந்து அது கர்த்தர் வரையில் போக விரும்புகிறோம். ஒருவேளை கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், நம்ம என்ன செய்யறது? என்னது இப்படிலாம் சொல்லி என்னை பயன்படுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. பயன்படுத்துகிற சொல்லலை. சோத்திரன். நம்முடைய ஓட்டத்தை முடிக்கும் போது எப்படி முடிக்கணும்? சந்தோஷத்தோடு முடிக்கணுமா? அல்லேலூயா. ஆண்டவரே, என் ஆவியும் உங்களோட கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, உம்மிடத்தில் வர்றேன் ஆண்டவரே, சந்தோஷமாக என்ன செய்யும், உம்மோடு கூட இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு போகிறதுக்கு எத்தனை பேருக்கு ஆயத்தம்? அதெல்லாம் சொல்லாதீங்க. இங்கே நாங்கள் எவ்வளோ காலம் இருக்க ஆசைப்படுறோம். சரி, இருப்போம். சரி, கர்த்தருக்கு சித்தமான காலம் வரைக்கும் நம்ம இருப்போம். அல்லேலூயா. நிச்சயமாக இருப்போம், பயப்பட வேணாம். சோத்திரம். ஆனால் நமக்கு ஆனாலும் சொல்கிறேன், இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் இல்லை. அல்லேலூயா. இதில் நம்பிக்கை இருக்கா? இதில் நல்ல உறுதியான சோத்திரம் நம்பிக்கை இருக்கா? ஆமாம், இந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும். அவருடைய நம்பிக்கை, பொறுமை, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். விசுவாசம், இதுதான் உண்மை. சோத்திரம். அதுக்காண்டி நம்ம பொய்யை நம்ப வேண்டியதில்லை. உண்மை தேவன் நம் தேவன், சத்தியத்தின் தேவன் நம் தேவன். ஆகவே அதை மட்டும் நம்ம என்ன பண்ணணும்? அவன் உறுதியாக அறிந்து கொண்டு சோர்ந்து போகக்கூடாது. சோத்திரம். ஒரு நாளும் அவருடைய சித்தம் இல்லாமல் எதுவும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். நம்முடைய ஜீவன் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. வேறு சொல்லுதா? சோத்திரம். அவன் இதே மாதிரி ஒரு வார்த்தையை சோத்திரம் பெரிய ராஜாக்களுக்கே தானியேல் சொன்னாரா? சகல உம்முடைய ஜீவனை உடைய கரத்தில் வைத்திருக்கிற அவரை நீர் நினையாமல் போனீர் அப்படின்னு சொல்லி சோத்திரம். பாபிலோனுடைய ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருடைய மகன் யாரு? இல்லை, நேபுகாத் நேச்சாருடைய மகன் இன்னொரு பேர் என்னது? அவன் பேர் என்னது? அவன்கிட்ட சொன்னார் இல்லையா? நான் பொறுத்தனால சொல்கிறேன், இப்படி தாங்க கர்த்தர் பேசுவார். இதெல்லாம் நோட் பண்ணிட்டு வரல. சோத்திரம். பாருங்க, நீர் என்ன பண்ணீங்க? உம்முடைய ஆவியை உம்முடைய ஆவியை அவர் கரத்தில் வைத்திருக்கிறவர்கிட்ட நீ என்ன பண்ணிடு? ஆமாம், விக்கிரகங்களையும் சோத்திரம், கல், மண், மரம் இதெல்லாம் புகழ்ந்தீரா தவிர தேவனை நீர் மகிமைப்படுத்தலை அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? இருக்கா? சோத்திரம். அப்போ உங்கள் அப்பா பெருமையினால் விழுந்து போனார். நீர் அதை அடிஞ்சிருந்தோம், நீ தப்பு பண்ணிட்டீர, அது செய்யலாமா அப்படின்னு யாருக்கு புத்திமதி சொல்கிறாரு? ராஜாவுக்கு புத்திமதி சொன்னாருங்க. இது வந்து இப்போ சொல்கிறேன் பாருங்க. வாசிக்கலாம். தானியேல் 5ஆம் அதிகாரம். இல்லை, 23. தானியேல் 5:23 வாசிங்க. பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக
யார்? பெல்சாத்சார். யார்? நேபுகாத்நேச்சாருடைய மகன் பேர் என்னது? பெல்சாத்சார். இவனோட கூட பாபிலோன் ராஜ்யம் முடிஞ்சிருது. நேபுகாத்நேச்சார் அவன் பெல்சாத்சாரோட என்ன முடிஞ்சு போயிடும். பாருங்க, பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உண்மையை உயர்த்தினீர். பாருங்க, தேவனுடைய ஊழியக்காரங்க, சத்தியத்தை சத்தியமாக பேசுகிறவங்க தான் ஊழியக்காரங்க. சோத்திர தேவனுடைய சோத்திர தானியல் பாபிலோன் தேசத்தில் 3 ராஜாக்கள்கிட்ட ராஜாவுக்கு 2ஆம் ஸ்தானத்தில் தேவன் உயர்த்தியிருந்தார். ஆனாலும் பாருங்க, சோத்திர ராஜாவை பிரியப்படுத்தினதுக்காக தேவவசனத்துக்கு மாறான காரியத்தை ஒன்றுமே அவங்க சொல்லவே இல்லை. உயிருக்காகவும் பயப்படவே இல்லை. சத்தியத்தை சத்தியமாக பேசினாங்க. அன்னைக்கும் தேவனுடைய தாசர்களாகி அவர்கள் சத்தியத்தை பேசினாங்க. சோத்திரம். அதாவது மாய்மாலம் பண்ணலை. இன்னும் சொல்ல போனால் மனுஷருக்கு மோசடி பண்ணுமாக பேசலை. அல்லேலூயா. எது சரியோ எது உண்மையோ அதை பேசினாங்க. இன்றைக்கி நீங்களும் நானும் அப்படி தான் இருக்கணும். பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உண்மை உயர்த்தினீர். அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களே உண்மைக்கு முன்பாக கொண்டு வந்தாங்கல்ல, அது என்ன செஞ்சு? இது பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் கூட செய்யலைங்க. அந்த நாட்களில் குடிக்கிறதுலாம் எல்லாருடைய பழக்கம் உண்டு. எல்லா சோத்துர திராட்சை ரசம் போத மதுபானங்கள்லாம் குடிக்கிற பழக்கம் எல்லா ராஜாக்களுக்கும் உண்டு. இதில் தீட்டுப்படக்கூடாதுன்னு என்ன செஞ்சாராம்? தானியலும் நண்பர்களும் ஜாக்கிரதையாக இருந்தாங்களாம். ஆமாம், ஒரு சிலர் பாருங்கள் குடிக்க மாட்டாங்க. ஆனால் ஓசியாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன ஃபங்க்ஷனில் கூப்பிட்டு விட்டு குடிக்காத ஆளுகளையும் குடிக்க கற்று கொடுத்து கெடுத்து போவானுங்க சில ஆளுக்கு. பார்த்தீங்களா? ரொம்ப பிள்ளைங்க கவனமாக இருக்கணும். ஆமாம், நீ ஒன்று வாடா, பார்ட்டியில் சந்தோஷமாக இருப்பான்டா, சீக்கிரம். ஆமாம், நான் நம்மளை எங்கேயா கொண்டு போய் கவுக்கிறதுக்கு பார்க்குறான்னு அர்த்தம். ரொம்ப உஷாராக இருக்கணும். சோத்திரம். பார்ட்டி வைக்கிறேன் ஃப்ரீயாக, அதை சோத்திரம் நல்லா எது எது பிடிக்குன்னு தெரிஞ்சோ அதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லுவான். சோத்திரம். ஆமாம், அப்படி தான் ஒரு சோத்திரம் 4-5 பேர் சோத்திரம் யங்ஸ்டர் எல்லாம் வாழ வேண்டியவனுங்க போய் ஒருத்தனுக்கு பெருத்துட்டேன்னு சொல்லிட்டு சோத்திரம் பாண்டிச்சேரியில் போய் நல்லா குடிச்சிட்டு இந்த தனிகாட்சி நகரில் தான் எல்லாம் போஸ்டர் பார்க்குறேன் காலையில். எல்லாம் பார்த்தவங்களா இருக்குதே, எங்கடா என்னாச்சு கேட்டா எல்லாம் அந்த பார்ட்டின்னு சொல்லிட்டு போயிட்டு சோத்திரம் எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு எல்லாம் சோத்திரம் அங்கேருந்து திரும்பி வரும்போது ஒரு பாலத்தில் மோதி விழுந்து சோத்திரம் இருக்கிற 5 பேர் செத்து போனான். எல்லாமே 22-23 பசங்க. எல்லாம் எல்லாம் அழுகையும் கூக்குறலுமா இருந்துச்சு அந்த நாய்க்கில். அவர்கள் அப்படியெல்லாம் இருக்குது. மாட்டிக்கிறக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். சும்மா எப்படி ஃப்ரெண்டை ஃப்ரீயாக தான் கூப்பிடுவான். சோதர் நான் செலவு பண்ணுறேன், நான் ஜாலியாக இருப்போம் அப்படின்னு கூப்பிட்டு போய் கடைசியில் பார்த்தீங்கன்னா கொண்டு போய் அவனும் செத்து போனான். சோத்திரம் ஃப்ரெண்டும் செத்து போனான். சோத்திரம். இது நடந்த சம்பவம். சரி வாசிங்க. அவையில் திராட்சரசம் குடித்தீர்கள். பாருங்க, உங்களுடைய மனைவிகளும் உங்களுடைய வைப்பாட்டிகளும் ஆண்டவர் சோத்திரம் பாபிலோன் ராஜா அங்கேருந்து சோத்திரம் இந்த எருசலேம் ஆலயத்தை உடைச்சி தரமட்டமாக்கிட்டானா. அங்கேருந்து எல்லாம் பொண்ணு பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டான். ஸோ அங்கே பாத்திரங்கள்லாம் எடுத்து வந்து அவன் சோத்திர விக்கிர கோயிலில் கொண்டு போய் வச்சாந்தான். ஆனால் அங்கேருந்து 8 வர சொல்லி இவனுக்கு எவ்வளோ துணிக்கிறோம் பாருங்கள். அதில் என்னத்தை ஊற்றி குடித்தானா? மதுபானத்தை ஊற்றி சோத்திரம் அவனும் குடித்தானா. யார்? அவனுடைய மனைவிகளும் வைப்பாட்டிகளும் பாருங்கள் எல்லாம் குடிக்கார கூட்டமாக இருந்திருக்குது. ஆம்பளையும் குடிக்கிறான், பொம்பளையும் குடிக்கிறான். குடிக்குது எல்லாம் மனைவியும் வைப்பாட்டிகள் எல்லாம் குடித்தாருங்க இருக்குது. அப்படி தானே இருக்குது. நான் இது கூட சொன்னேன்ட்டான். இல்லை கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். சோத்திரம் பாருங்க. ஆமாம், உங்களுடைய மனைவிகளும் உங்களுடைய வைப்பாட்டிகளும் அவைகளே திராட்சை ரசம் குடித்தீர்கள். என்ன இது பூரா போத ரசம் தான். சோத்திரம். அடுத்தினது இது நிபமின்றி தம்முடைய கையில் உங்கள் சுவாசத்தை நல்ல கவனிங்க. அது உம்முடைய கையில், அவருடைய கையில் உம்மது சுவாசத்தை வச்சிருக்கிறவர் நிறைய பேரை நினச்சிட்டு இருக்கிறான். சோத்திரம். ஆமாம், இது ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய தேவன், நம்முடைய இரட்சகர் சோத்திர இயேசுவின் கரத்தில் அவருடைய சோத்திர நம்முடைய ஆவியெல்லாம் சுவாசமே இருக்கிறது. ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்தோம்? வாழ்க்கை இருக்கிறது, அடுத்து என்ன இருக்குது? ஆவி இருக்குது. இங்கே என்னம்மா? மூச்சு அவர்கிட்ட தான் இருக்கிறது. ஆமாம், ரொம்ப சேட்டை பண்ணணும், கப்புன்னு பிடிச்சிடுவார். உசாரம் இருக்கணும். ஆமாம், மூச்சு பிடிச்சிட்டாருன்னா என்னாச்சு? இதெல்லாம் யோசித்து பார்க்கணும். 3 அவர்கிட்ட தான் இருக்குது. எது இருக்குது? நம்முடைய ஆண்டவர்கிட்ட தான் எல்லாம் இருக்குது. சோத்திரம். நல்லா நோட் பண்ணிக்கொள்ளுங்க இந்த வசனத்தெல்லாம். இதெல்லாம் பாருங்கள், பேச கர்த்தர் வார்த்தை வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் போயிட்டே இருக்கும் போல் இருக்கு. நீங்கள் எப்படியே சீக்கிரம் முடிங்கன்னு சொல்லாதீங்க. சரி, நான் முடிக்க நேரத்தை முடிச்சுட்டு வந்து கொஞ்சம் நேரத்தை முடிச்சிடறேன். சரி வாசிக்கலான்னு ஏற்கனவே நேரம் பண்ணுறோம். நம்முடைய வாழ்க்கை அவருடைய கருத்தில் இருக்கிறது. அடுத்து என்ன இருக்குது? ஆவி அவர் கருத்தில் இருக்கிறது. இது என்னது? சுவாசத்தையே அவர் கருத்தெல்லாம் வச்சுருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஆண்டவர்கிட்ட நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும், எவ்வளோ பயபக்தியாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். ஆமாம், சோத்திரம். ஆமாம், எல்லாருடைய நம்ம பிள்ளைங்க, நம்ம சந்ததிங்க எல்லாருடைய சுவாசமும் அவர்கிட்ட தாங்க இருக்குது. அவன் நைட்டு படுத்தாருங்க, காலைல எந்திரிக்கல அப்படின்றாங்க. என்னது? நைட்டு பிடிச்சி கூப்பிட்டாரு, வந்துருப்பா. ஆமாம், அவர் கர்த்தருக்குள்ளே இருந்தால் பரவாயில்ல, ரசிக்கப்பட்டிருந்தால் பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா
அவன் பிடிச்சி விட்டா அவருக்கு இங்கே கீழே போகிறவர் இருக்கிறாரு, மேலே போகிறவர் இருக்கிறாரு. நம்ம மேலே போகிற கூட்டத்தில் இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். சரி, எப்போ பாருங்க சொல்லப்பட்டு பாருங்க, எனக்கு இந்த வார்த்தையெல்லாம் ஞாபகப்படுத்துறாரு. தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கெல்லாம். ஆமாம், ஒரு ராஜா, ஒரு தேசத்தின் ராஜா, அவன் அதிகாரி இல்லை. தேவனுக்கு மேலே அவன் பெரியாளா இல்லை. அவன் ஒரு தேசத்துக்கு ஒரு ராஜாவாக இருந்தாலும் அவனுக்கு கன மரியாதை இருக்கிறது ஒரு பக்கம், உலகபரமான அந்த காரியம். ஆனால் அவனுக்குமே அதிகாரி யார் தான்? ஆமாம், உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜாக்களுக்கும் எல்லா சோத்திரம். இன்னும் சொல்லப்போனால் முதல் மந்திரிகள், சோத்திர தேசத்துடைய சோத்திர பிரதமர்கள், அதிபர்கள், சோத்திர மந்திரிமார்கள் எல்லாருக்குமே அதிகாரி ராஜாதி ராஜாவாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு தான். அல்லேலூயா. சரி, அவர் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்போ சுவாசத்தை வைத்திருக்கிற உமது வழிகளுக்கெல்லாம் அதிகாரியமாக இருக்கிற தேவனை நீர் என்ன செய்யல? மகிமைப்படுத்தாமல் என்ன செஞ்சாரா? ஆமாம், சோத்திரம். அந்த பெல்சாத்சார் காணாமலும் கேணாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொண்ணும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லும் ஆகிய தேவர்களை என்ன செஞ்சாங்களாம்? புகழ்ந்தார்கள். இந்த வசனத்தை நல்லா மனதில் வைத்துக் கொள்ளணும். அதனால கர்த்தரை மகிமைப்படுத்தணும். எதை மகிமைப்படுத்தக்கூடாது? காணாமலும் கேளாமலும் உணராமல் இருக்கிற வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை என்ன செய்யக்கூடாது? ஆண்டவருடைய பிள்ளைகள் புகழக்கூடாது. இந்த வார்த்தையை வசனத்தை கேட்கிற எல்லாருக்கும் கர்த்தர் பேசுகிறார், ஆண்டவர் பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சரி, கர்த்தர் சோத்திரம். சீக்கிரம் இன்னும் சில வார்த்தைகளை சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் யோபு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பதிகளா என்ன ஒரு விசுவாசம்னு வார்த்தை பாருங்கள். என் பிள்ளைகளை இறந்து போச்சு, பரவாயில்ல, சோத்திரம், நான் ஆண்டவரே என்னை கொண்டு போட்டாலும் கூட நான் உம்முடைய பிள்ளை, உம்முட்ட வந்துடுவேன், உம்முட்ட நான் வர்றதுக்கு தயார் ஆண்டவரேன்றார். பாருங்க, அவர் என்னை கொண்டு போட்டாலும் பாருங்க, கொண்டு போட்டால் கூட நம்பிக்கையாக இருப்பேன்னு சொல்கிறாரு. எப்படி நம்ம சொல்ல முடியுமா? பாருங்க, சோத்திரம். அது விரக்தியில் சொன்னதாங்க நான் பார்க்கல. சோத்திரம், ஆண்டவரே பூமிக்கிற வாழ்க்கை நிரந்தரம் இல்லை. இந்த வாழ்க்கை பாருங்கள், அவங்களுக்குலாம் ஆயுசு நாளுக்கு கூட இருந்தது, நமக்கு அந்த அளவுக்கு கூட இல்லை. 100 வயசை தாண்டவங்க இப்போ இருக்காங்களா? இல்லை. சோத்திரம். ஆதாம் எத்தனை வருஷம் இருந்தாலும் 930 வருஷம் வாழ்கிறவங்க யார் இருக்கிறாங்க? சரி, அப்படியே மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் ஆண்டவர் 120 வருஷமாக குறைச்சி சங்கீதம் 90ல் 70 வயது 80 வயதில் கொண்டு வந்துட்டார். இன்னும் இன்றைக்குடைய மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் இன்னும் கூட அந்த 70-80 தாண்டது கூட ஒரு சிலர் கஷ்டமாக இருக்குது. சரி, அப்படிலாம் இருக்குது. சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் கூட ஆண்டவருடைய பிள்ளைகள் பலத்தின் மீதியால், அது மனுஷனுடைய ஆயுசு நாள் 70 பலத்தின் மீதியால் விட இருக்கணும். 80 வருஷமாக நம்ம வாழ்கிறது ஒரு தேவனுடைய சுத்தம் தான். சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். தேவன் நமக்கு கிருபை தந்து நடத்தட்டும். சரி, வாசிக்கலாம். பாருங்க, அப்படி சோத்திரம் என்ன கொண்டு போட்டாலும் கூட அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அதுக்கு மேலே என்னங்க இருக்குது? கடைசி அந்த சூழ்நிலையிலும் நான் கடைசி வரைக்கும் நான் அவரை தான் நம்புவேன். ஏன்னா சோத்திரம், இதை பாருங்கள், இந்த வசனத்துக்கு ஒப்பிட்ட வசனம், ஒத்தான வசனம். சோத்திரம், தாவீது சொல்கிறாரு, பரலோகத்தில் உம்மை தவிர யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு விருப்பம் இல்லை. இப்படி சொல்ல முடியுமா? பரலோகத்தில் உம்மை தவிர யார் இருக்கு ஆண்டவரே? பூமியில் உம்மை தவிர எனக்கு விருப்பம் இல்லை. இங்கே பூமியில் எனக்கு நீர் தான் வேண்டும், பரலோகத்துலேயும் நீர் தான் இருக்க போறீர், உம்மோடு கூட நான் இருக்க போகிறேன். அல்லேலூயா. இதை அறிஞ்ச கர்த்தருடைய பிள்ளைங்க தான் என்ன செய்வாங்க? மரண வர சமயத்தில் அவனுக்கு பயப்படுறதில்லை. சோத்திரம், அந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் ஆண்டவரே என்னோடு கூட இருக்கிறீங்க. சோத்திரம், அந்த பூமியிலேருந்து என்னை நீர் சேர்த்துக்கொள்ளும் போது உம்மோடு கூட நான் இருக்க போகிறேன். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். ஆமாம், இப்படிப்பட்ட வார்த்தைகள் இதெல்லாம் நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகளா? அப்படின்னா ஆசீர்வாதமான வார்த்தைகள் தான், சத்திய வார்த்தைகளை தான் நான் உங்களோட பேசுகிறேன். சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். யோபு 19ஆம் அதிகாரம் 25 இந்த 27 வசனம். ஆனால் சில சபையெல்லாம் அப்படி சொல்ல மாட்டாங்க. இந்த இப்படி சத்தியங்கள்லாம் சொல்லாமல் கர்த்தர் உன்னை வாழ வைப்பார், சோத்திரம், உனக்கு சாவே இல்லை, அப்படி ஒரு போதனைலாம் இருக்குது. எப்படி இல்லை? உனக்கு மரணமே இல்லை. ஆமாம், சோத்திரம். அப்படி சொன்னவங்களாம் செத்து போனான் நிறைய பேர். சாவே இல்லைப்பா, சாவே இல்லை, சோத்திரம். ஆமாம், அதுக்கு ஒரு வார்த்தை எடுத்துக்கிடுவான். என்ன எடுத்துக்கிடுவானுங்க? நீ சோத்திரம், என்னை விசுவாசிக்கிறவனோ மரித்தாலும் பிழைப்பான் இருக்குது. ஆமாம், மரித்தாலும் பிழைப்பான்றது சோத்திரம். ஒன்று கர்த்தர் வரையில் சேர்த்துக்கொள்கிற ஒரு காரியம் இருக்குது. இன்னொன்று, இந்த பூமிக்கிற வாழ்க்கை முடிஞ்சு போனாலும் ஒரு நித்திய வாழ்க்கையில் நம்ம வாழ போகிறோம். அல்லேலூயா. அதை எப்படி இதுன்னா, உனக்கு மரணமே இல்லைன்னு நீ நம்பினீங்கன்னா மரணம் வராதுன்றாங்க. ஆனால் அப்படி சொன்ன போதிச்ச ஆளுகள்லாம் செத்து போயிட்டான். எதில்? 100 வயசு கூட வரல, 70 வயசு 80 வயசு கூட தாண்டல. அப்படி ஆளுகள்லாம் உண்டு. அப்போ தப்பான உபதேசம் தானே, அதை பேசக்கூடாது, ஒருவரும் பேசக்கூடாது, நம்பக்கூடாது. அல்லேலூயா. சோத்திரம். சரி,
அப்படி போதிக்கிற ஆளுகள்லாம் நம்ம இந்தியாவில் இருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்காங்க, வெளிநாட்டில் இது ஒரு பிரபலம். இப்படிப்பட்ட இது சோத்துரும். ஆமாம், நீ மறிப்பேன்னு நினச்சின்னா மறிச்சிருவ, நீ சாக மாட்டேன்னா சாக மாட்டேன். எப்படி 930 வருஷம் ஆதாம் போல் எவனும் இருக்க போகிறானா? இல்லை 100 வயசு வர்றதே கஷ்டமாச்சே. சரி, இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய இதுக்கு நான் விட்டுறேன். சோத்துரும் அப்படிலாம் இருக்குது, தவறான போதனைகள் இருக்குது. சரி, இப்போ பாருங்கள். பார்த்தீங்களா எப்படிப்பட்ட அருமையான வார்த்தை பார்த்தீங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாருன்றோம். யாருங்க அது? அது அவருடைய மீட்பர், நம்முடைய மீட்பர் தான் அவருடைய மீட்பர். அல்லேலூயா. மீட்பரா எதை வச்சு மீட்டார்? நம்ம அவருடைய சொந்த ரத்தத்தை கொண்டு நம்மை மீட்டு எடுத்தார். அல்லேலூயா. ஒளியான சேட்டில் இருந்தோம், ஒளியான பாவ சேட்டில் இருந்தோம். ஆமாம், சோத்திரம். என்னது? ஆமாம், குழியில் இருந்தோம். அதாவது பாவ குழி. இன்னொன்று இருந்து உளையான சேர. சோத்திரம். நரக சோத்திரம் அக்னியிலிருந்தோம் நம்மை மீட்டெடுத்தார். நரகத்துக்கு போக வேண்டிய நாம சோத்திரம், நம்முடைய பாவத்தின் நிமித்தம் தண்டனை பெற வேண்டிய நம்ம அவரை தண்டனையை ஏற்றுக்கொண்டு நமக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவர். அல்லேலூயா. அதான் சொல்றார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான்றோம். இதெல்லாம் ஆண்டவரை நேரடியாக பார்த்தாங்களா? இல்லை. சோத்திரம். அப்போ இருக்கிறான்றோம். அவர் கடைசி நாளில் எங்கே நிற்க போறாரு? ஆமாம், நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். பார்த்தீங்களா எப்பேற்பட்ட விசுவாசம். இயேசுவை பார்க்கலங்க நேரடியா, ஆனால் சோத்திரம் என் மீட்பர் ஐயோ இயேசு வரப்போறான்ற அந்த வெளிப்பாடு அவங்களுக்கு கிடைச்சிது பாருங்க. அதை நம்பி அப்படியே அணைத்து கொண்டாங்க பாருங்க. இன்னைக்கு நம்ம அப்படி தான் இருக்கணும். பூமி மேலே நிற்க போறார், நமக்கு மத்திய ஆகத்தில் வந்து நிற்க போகிறார் சபையை சேர்த்துக்குள்ள. அல்லேலூயா. பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களுக்கு பூமி மேல் இருக்கிறத பார்க்க போறாங்க. அது 2ஆம் வருகையில் பார்க்க போறதை சொல்றது. பகிரங்க வருகையில் முதல் சோத்திரம் அந்த ரகசிய வருகை. அதாவது அவர் பிறந்தபோது அது ஒரு வருகை தான், ஆனால் ரகசிய வருகைன்றது எடுத்துக்கொள்ளப்படுகிறதை குறிக்குது. அல்லேலூயா. வித்தியாசம் தெரியுதா? முதல் வருகை என்பது எதை குறிக்கும்? ஆண்டவர் இந்த பூமியில் வந்து இரட்சகராக வெளிப்பட்டதை குறிக்கும். அடுத்த ரகசிய வருகிறதை குறிக்கும். சபையை சேர்த்துக்குள்ள மத்திய ஆகத்தில் இயேசு வரப்போறதை குறிக்கும். பரங்க வருகிறது வரம்பு என்பது என்ன? ஒளிவு மலையில் அவர் வந்து அவருடைய பாதங்கள் வந்து இறங்க போய் அவருடைய இந்த 12 கோத்திரத்தாரும் காணுவது மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற சகல மனுஷரும் சோத்திரம் பார்க்க போகிறாங்க. அப்போ இல்லை வீடியோவில் இப்போ இன்றைக்கி எங்கே நடந்தாலும் சம்பவம் நம்ம பார்க்குறோமா? அப்போ அன்றைக்கி பார்ப்பாங்க. இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற மனுஷன் நம்ம பார்ப்பாங்க சோத்திரம். அதை பார்க்கணுமா, ஆண்டவரை போய் பார்க்கணுமா? 2 தான் நம்மகிட்ட முடிவு. ஆண்டவரை போய் அவருக்கு முன்னாடி இவங்க பார்க்குறதுக்கு முன்னாடியே நம்ம போய் ஆண்டவரை பார்க்கறது நல்லதா? சோத்திரம். அல்லது நம்ம இருந்து ஆண்டவர் அது பகிரங்கமாக வந்து ஒளிவு மலையில் இறங்க போகிறான்னு சகரியா புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதை பார்க்க விருப்பமா? எது விருப்பம் உங்களுக்கு? அதுக்கு முன்னாடியே வா மகளே, இன்னும் கல்யாணம் ஆகலை, பரவாயில்லையா? ஆமாம், கல்யாணம் 1000 பயப்படாத. முதல்ல இந்த மாதிரி சொல்லுது, அதுக்கு முன்னாடி இருக்கு நடக்கிறது தான் பார்க்க ஆசை. ரைட், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த ஆசை எல்லாருக்கும் இருக்கட்டும். சோத்திரம். சரி, கர்த்தர் நல்லவர். சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து பாருங்க. சரி, பாருங்க. இந்த தோல் முதலாய் அழுகி போன பின்பு நான் என்ன செய்வேன்? எப்படிப்பட்ட விசுவாசம் பாருங்க, நம்பிக்கை பாருங்க. என் தோலே அழுகி போனாலும் சரி, என் மாம்சத்தில் இருந்தது சரி. அவர் எல்லாம் இழந்து போனது மட்டும் இல்லை, அவர் சரீரத்திலும் வியாதி வந்துருச்சா? ஆமாம், கொப்பளங்கள் வந்துருச்சு. எவ்வளோ பெரிய பாதிப்பு பார்த்தீங்களா? அது சொல்கிறேன், என் தோலே அழுகி போனாலும் பரவாயில்ல, என் மாம்சத்திலிருந்து என்ன செய்வேன்? ஆமாம், உயிரோடு இருந்து நான் சாகிறதுக்கு முன்னாடி என் உடம்புலாம் அழுகி போனாலும் சரி, இந்த மாம்சத்திலிருந்தே கர்த்தரை நான் பார்ப்பேன். அல்லேலூயா. சரி, அடுத்த வசனம் வாசிங்க. இப்படிலாம் நம்ம சொல்ல முடியும். இப்படிப்பட்ட நிலவரம்லாம் நமக்கு அனுமதிச்சிருக்காரா? இல்லவே இல்லை. அல்லேலூயா. அவரை நானே பார்ப்பேன் சொல்கிறார் பாருங்க. மறுபடியும் விசுவாசத்தோட நம்பிக்கையோட அவரை நானே பார்ப்பேன். ஆமாம், மற்றவங்க பார்த்தேன்னு சொல்கிறது இல்லை, நானே பார்ப்பேன். எண்ணிய கண்கள் இல்லை, என் கண்களே இந்த வாஞ்சியால் என் உள்ளிந்திரங்கள் எனக்குள்ள என்ன செய்யுது? சோர்த்து பதினு என்ன அர்த்தம்? இது ஏக்கத்தில் இருக்க ஆண்டவரே, நம்ம பார்க்கணும்னு. அந்த ஏக்கம் நமக்கு வேணும். புதிய ஏற்பாடு சபைக்கு ஆண்டவரே பார்க்கணுன்ற ஏக்கம் நம்ம யாருக்கு இருக்கணும்? ஆமாம், அப்படி வருகையில் நம்ம சந்தித்து பார்க்கணும். ஆமாம், இப்போது பூமிக்கு நேரடியாக ஆண்டவர் இறங்கி வர போகிறதில்ல, மத்திய ஆகத்தில் வர போகிறாரு. சோத்திர பிரதான கர்த்தர் தாமே ஆரவார சத்தத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்கால சத்தத்தோடு இறங்கி வர போகிறார். அப்படி கர்த்தர்கள் மரித்தோர் முதலாளி இருந்திருப்பார்கள். கர்த்தர்கள் மரித்திருக்காங்கன்னா கர்த்தருக்காக வாழ்ந்தவர்கள். சோத்திர கர்த்தருக்கு குடும்பம் இருக்குது, எல்லா குடும்பத்தின் மத்தியில் ஏனாக்கோப்பையாக வாழ்ந்தவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். எலியா போல வாழ்ந்தவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவோம். சோத்திரம். அப்போ இந்த வாஞ்சியால் என் உள்ளிந்திரியங்கள் என்ன செய்யுது? எனக்குள்ள சோர்ந்து போகுது. இந்த விருப்பம் எனக்கு ஒவ்வொரு நாளும்
ஆண்டவர் நம்ம பார்க்கணுமேன்ற அப்படி பரிசுத்தவான்கள் அப்படி தான் வாழ்ந்தாங்க. பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களும் புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்களும் ஆதி திருச்சபையாரும் இப்படி தான் வாழ்ந்தாங்க. நாமளும் அப்படி தான் ஆண்டவர் பார்க்கணுமே அது வருகையில் போயிடணுமே, அந்த கிறிஸ்து காலத்தில் நான் கைவிடப்படக்கூடாதே என்ற எண்ணங்கள் வாஞ்சைகள் பெருகட்டும் நமக்கு. அல்லேலூயா. ஆண்டவரே போகணும். சொல்ல வேண்டிய சத்தியத்தை தெளிவாக சொல்லிட்டேன். இதுக்கு மேலே சூப்பரான சத்தியங்கள்லாம் அங்கே சொல்கிறாங்க இங்கே சொல்கிறாங்கன்னு கூப்பிடுவாங்க, போகாதீங்க. அல்லேலூயா. ஆமாம், சோத்ரா. நல்ல சத்தியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுக்குறாரு. எனக்கு கற்றுக் கொடுத்தாரு, உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறேன். சோத்திரம் இதன்படி தான் நடக்க போகுது. அல்லேலூயா. வேதவசனத்துக்கு மாறாக எதுவும் நடக்க போகிறதில்ல. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா யோபு 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. அறிவார். பார்த்தீங்களா, சோதித்தப்புன்னு நான் அப்படியே விளங்க போகிறேன், பொன்னாக விளங்க போகிறேன். அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் நல்ல வந்து எண்ணம் நமக்குள்ளாக எப்போதும் இருக்கட்டும். சோத்திரம். சரி, போதும். இத்தனை காரியங்களை நம்ம பார்த்தோம். யோபின் விசுவாச அறிக்கையில் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். எழுந்திருப்போமா. அல்லேலூயா. கர்த்தராய் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். யோபை போல நல்ல நம்பிக்கையுடையவர்களாய் நல்ல விசுவாச அறிக்கை செய்கிறவர்களாய் நாம் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. யோபு 1:21 எல்லாவற்றிற்காகவும் கர்த்தரை நான் சோத்தரிப்பேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. நாம சோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் இப்போ நடந்த அநேக நன்மைகளுக்காக நாம் சோத்தரிக்க வேண்டிய அவசியம்தான். அதே சமயம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சில காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம், நிறைவேறாமல் இருக்கலாம். அவரே கர்த்தர் நிறைவேற்றுவார்னு விசுவாசிங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஒருவேளை நம்ம விருப்பப்பட்டதெல்லாம் நடக்காமல் இருந்தாலும் நமக்கு அவசியமானதை, நமக்கு தேவையானதை கர்த்தர் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்று நம்பிக்கையோடு கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம். எல்லாவற்றுக்காகவும் சோத்திரம் பண்ணணும். நன்மையான காரியம் நடந்ததுக்காகவும் சோத்திரம் பண்ணார் யோபு. தீமையான காரியம் நடந்ததுக்காகவும் சோத்திரம் பண்ணார் கர்த்தர். சோத்திரம். அப்போ நாம் தீமையை நன்மையாக மாற்றுகிற தேவன். அப்படிப்பட்ட சூழ்நிலை நான் சோத்தரிக்கும் போது, ஜபிக்கும் போது தீமையை கூட நன்மையாக மாற்றி விடுவார். நாம் செய்த இந்த வருஷம் கடைசியில் கர்த்தர் செய்த எல்லாம் நன்மைகளை நினைத்து கர்த்தரை சோத்தரிப்போம். அல்லேலூயா. சோத்திரம் ஐயா. யோபு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் தேவன் அனுமதிக்கிற எதுவானாலும் கர்த்தர் சோத்திரம் என் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வேன் என்று அவர் தீர்மானம் பண்ணினார். நாமும் கூட தேவன் அனுமதிக்கிற எதுவானாலும் நான் வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு உடைய வழியில் நடப்பேன் என்று ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. யோபு 6ஆம் அதிகாரம் 24-25 வசனத்தில் என்னை திருத்திக் கொள்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நம்மை திருத்துகிறார். வேத வசனங்களை கொண்டு நம்மை திருத்துவார். அதே போல தேவ மனிதர்களை கொண்டு நம்மை திருத்துவார். அல்லேலூயா. அல்லது நம்ம நண்பர்கள் உறவினர்கள் கூட சில நல்ல விஷயங்களை சொல்லி திருத்துகிறார் என்று சொல்லும்போது அதில் நாம் சோத்திரம் ஏற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. நல்ல காரியங்கள், சத்திய காரியங்கள், உண்மையின் காரியங்களை நம்ம ஏற்றுக்கொண்டு சோத்திரம். என்னை திருத்துறதுக்கு இவர்கள் யார்? சோத்திரம். எனக்கு புத்திமதி சொல்ல இவர்கள் யார் என்றால் நாம் ஒரு நாள் சொல்ல வேண்டாம். அல்லேலூயா. கர்த்தர் யாரை கொண்டும் நம்மை திருத்த நம்மை வல்லவர். அல்லேலூயா. யோபு 7ஆம் அதிகாரம் 17 வசனம் 18 வசனத்தில் தேவன் தன்னை ஒரு பொருட்டாக எண்ணி சோத்திரம் நான் எவ்வளவு வேணும் தகுதியற்றவன் என்று சொல்லுகிறார், அறிக்கையிடுகிறார். அதே போல நான் சோத்திரம். கர்த்தர் சோத்திரம் அவருடைய கிருபையினால் நடத்துகிறார் என்பதை அறிந்து கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுவோம். யோபு 9ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தில் அவரிலே நான் எப்பொழுதும் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்பிக்கையாக இருந்தார் என்று பார்க்கிறோம் ஆண்டவர் மேலே. யோபு 9ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தில் அவருடைய இரக்கத்திற்கும் கிருபைக்கும் மட்டுமே கிஞ்சினார் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு நாம் அவருடைய இரக்கத்திற்கும் ஆண்டவருடைய இரக்கத்திற்கும் கிருபைக்கும் அவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் கெஞ்சுவோமாக. காலையிலே அவருடைய சமூகத்தை தேடி அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்களை கண்டறிவார்னு சொன்னார். அப்படியே அதிகாலையிலே தேடுகிற ஒரு பழக்கத்தை வைத்துக் கொள்வோம். கர்த்தர் சோத்திரம். அவருடைய சமூகத்தில் நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சோத்திரம். தேவனே இந்த பாடுகளை என் வாழ்க்கையிலே அனுமதி தரும். உபத்திரம் கர்த்தர் என் வாழ்க்கையிலே கர்த்தர் தான் அனுமதிச்சார். அதிலிருந்து விடுதலை ஆக்குவார் என்ற விசுவாசம் அவருக்கு இருந்தது. அப்போ சோத்திரம் அதில் ஜெயத்தை பெற்றுக்கொண்டது போல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எந்த பாடு உபத்திரம் வந்தாலும் சோதனை வந்தாலும் இதில் தேவன் அனுமதிச்சார். இதிலிருந்து விடுதலையாக்கி என்னை சாட்சியாக நிறுத்துவார் என்று விசுவாசிப்போம். கர்த்தர் நம்மை சோத்திரம் உயர்த்துவார் என்று விசுவாசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. யோபு 13ஆம் அதிகாரம் 15 வசனத்தில் அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் நம்புவேன். சோத்திரம் என்று கர்த்தர் சோத்திரம் நம்பினார். இனி ஒரு மகிமையை எதிர்நோக்கி காத்திருந்தார் என்று சொல்லி சோத்திரம் 19ஆம் அதிகாரம் 25-27 வசனத்தில் வாசித்தோம். அடுத்து அவர் என்னை சோத்திரம் சோதித்தவன் பொன்னாக விளங்குவேன் என்று சொன்னார். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோதனைகள், விசுவாச பரீட்சைகள் நம்மை பொன்னாக தேவனுக்கு ஏற்ற பாத்திரங்களாக மாற்றுவதற்கு, சோத்திரம் அவருக்கு உகந்த பிள்ளைகளாக நம்மை மாற்றுவதற்கு தேவன் நம்மை உருவாக்குகிறார் என்று விசுவாசத்தோடு கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். சோத்திரம். இப்பொழுது சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். பாடி துதி தாராய்த்து வேதவாசி
விசுவாசித்து ஜெபிக்க ஆண்டவரே யோபுடைய ஜீவியத்திலிருந்து முக்கியமான சத்தியங்களை ஆண்டவரே நாங்கள் இந்த நாளில் தியானிக்க கர்த்தர் உதவி செய்து கோடி ஸ்தோத்திரங்கள், கோடி நன்றிகள் ஐயா. இப்படியாக நாங்கள் வேதத்திலிருந்து ஒவ்வொரு ஆண்டவர் பரிசுத்தவான்களுடைய காரியங்களையும் எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய ஜீவியத்தையும் ஆண்டவரே உம்முடைய நடத்துதலையும் ஆண்டவரே எங்களுக்கு நல்ல முன்மாதிரி நீங்கள் தான்ப்பா. ஸ்தோத்திரம். உலகத்தில் அப்பா ஸ்தோத்திரம் பல விதமான காரியங்களை சொல்கிறாங்க ஸ்தோத்திரம். ஆனால் எங்களுக்கு நல்ல முன்மாதிரி, எங்களுக்கு அடிச்சுவடியில் வைத்து போய் சரியான பாதையில் நேராக நடத்துகிறவர் அப்பா. வழி ஸ்தோத்திரம் அப்பா. வழி விலைக்கு போகாதபடிக்கு வழி இதுவே, இதில் நடுவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் நல்ல வழியில் எங்களுக்கு நடத்தி எங்களை ஆமாண்டவரே நல்ல நல்ல பாதையில் நடத்த நல்ல கருத்தை நீரம் ஐயா. ஆண்டவரே நான் உனக்கு போதித்தேன், எனக்கு வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையிலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தேவன் இன்னும் மாறாத முடியும் வல்லமை, முடிய மகிமை, முடிய மகத்துவம், முடிய கிருபைகள் தொடர்ந்து வெளிப்படட்டும். வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வதிங்க. வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுத்து ஜீவிக்க பலப்படுத்துங்க ஆண்டவரே. சோத்திர வசனத்துக்கு ஒப்பு கொடுங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. தேவனுடைய ஜனமே சோத்திர சோர்ந்து போகாதீங்க. எல்லா சூழ்நிலையிலும் யோபுக்கு வந்த ஒரு பாடுகளை போல உபத்திரத்தை போல உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு வந்ததே இல்லை. கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டு. தாவீது அவர் விதத்தில் அவர் பாடு உபத்திரங்களை சகித்தார். பரிசுத்தவான்கள் சோத்திர ஊழியர்களும் கூட பாடு உபத்திரங்களை சந்தித்தார்கள். ஆனாலும் கூட எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும் அவர்கள் விடுதலையாக்கி தேவன் சாட்சியாக நிறுத்தினது போல நம்மையும் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற உபத்திரம், பாடு, துன்பம், சோதனை, விசுவாச பரீட்சை எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுதலையாக்கி ஆசீர்வதித்து நம்மை பாதுகாத்து அவருடைய வருகையில் நம்மை சேர்த்து கொண்டு அவரோடு கூட என்றைக்கு இருக்க கர்த்தர் கிருபை செய்வார். 1000 வருஷம் அவரோடு கூட வாழும்படியான அந்த பாக்கியத்தை கர்த்தர் வைத்து கொடுக்கிறார். கர்த்தர் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம நடத்த போறதுக்காய் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி பிதாவே, நன்றி இயேசுவே. தொடர்ந்து நீ நடத்தும் ஆசீர்வதியும். முதல் ஆராதனை ஆசீர்வதித்த தந்த தேவன் அடுத்திருக்க 2வது ஆராதனையும் சண்டை கிளாஸ் ஊழியத்தையும் ஆசீர்வதித்தாரும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென்.